நாம் தூங்குவதே தொழுவதிலே சுறுசுறுப்பு வருவதற்காகத்தான் தூங்குகிறோம். ஆகையினால தொழுகை இபாதத். கௌமத்துனா தன் நௌமத்துனா கௌமத்தினா நௌமத்துனா கௌமத்தினா நம்முடைய தூக்கமும் நம்முடைய தொழுகை போல்தான். இதே போல இன்னொன்றும் சொன்னார்கள் ஹஜ்ரத் அஸ்வாக்குனா க மசாஜிதினா அஸ்வாக்குனா க மசாஜிதினா நம்முடைய கடையில் இருக்கிற வியாபார ஸ்தலங்கள் நம்முடைய மஸ்ஜிதை போல என்று சொன்னார்கள். நம்முடைய கடைவீதி வெறும் காசு சம்பாதிக்கிற நோக்கத்திலே நாம் இல்லை. மஸ்ஜிதிலே எப்படி அல்லாஹ்வுடைய ஆணைக்கிணங்க மஸ்ஜிதிலே கடமைகளை நிறைவேற்றுகிறோமோ அதே போல கடைவீதிக்கு வந்ததற்கு பிறகும் இங்கு என்னென்ன காரியம் செய்கிறோமோ அல்லாஹ்வுடைய ஆணைக்கிணங்க செய்கிற காரணத்தினாலே மஸ்ஜிதிலே செய்த இபாதத்துக்கு எப்படி சவாபோ அதே போல கடைவீதியிலே செய்கிற எல்லா காரியத்துக்கு சவாப் இருக்கிறது. மஸ்ஜிதிலே உட்கார்ந்து தஸ்பீஹ் ஓதுவதற்கு இருக்கிற சவாபு போல மஸ்ஜிதிலே உட்கார்ந்து தஸ்பீஹ் எண்ணுவதற்கு இருக்கிற சவாபு போல கடையிலே உட்கார்ந்து ரூபாய் எண்ணுவதற்கு அதே சவாபு கிடைக்கும். சகோதரர்களே, இவர் ரூபாய் தான் எண்ணுகிறார், ஆனால் அல்லாஹ்வுடைய ஆணைகளை நிறைவேற்றுவதற்காக எண்ணுகிறார். எனவே நம்முடைய எல்லா இபாதத்துகளும் நம்முடைய எல்லா அமல்களும் மார்க்கம் என்ற ரீதியிலே அது கடமையாக்கப்பட்டிருந்தாலும் கூட எல்லா முழு மனித சமுதாயத்துக்கு நன்மை செய்கிற அடிப்படையில் தான் அது எல்லாம் ஆக்கப்பட்டிருக்கிறது. குர்ஆனுடைய ஒரு ஆயத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான் தெளிவா, எவ்வளவு அழகாக. தொழுகையினுடைய ரக்காத்துகளை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லவில்லை. லுஹருக்கு 4 ரக்காத் என்று குர்ஆனிலே இருக்கிறதா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காண்பித்தார்கள். முத்தவாத்திரான நஸ்ஸ கத்தையை கொண்டு சாதித்திருக்கிறது. அதாவது மறுக்க முடியாத மாற்ற முடியாத சொற்களை கொண்டு உறுதி செய்யப்பட்டது லுஹருடைய 4 ரக்காத். இதை உம்மத்திலே யாருமே மறுக்க முடியாது. ஆனால் குர்ஆனிலே இல்லை. மக்ரிபுடைய 3 ரக்காத் என்று குர்ஆனிலே இல்லை. ஆனால் அது முத்தவாத்திரான நஸ்ஸ கத்தையை கொண்டு சாதித்தாகி இருக்கிறது, உறுதியாகி இருக்கிறது. அதிலே சந்தேகம் இல்லை. ஆனால் குர்ஆனிலே அதை அல்லாஹ் அதை தனித்தனியாக பிரித்து சொல்லவில்லை. காரணம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். ஆனால் சில விஷயங்களை ஒரு மனிதன் யூகிக்க முடியும் தானே, ரசூல் சொல்லி அவர்கள் தெரிந்து கொள்ளலாம் தானே என்று அல்லாஹ் விட்டுவிடவில்லை. இதா ததாயத்தும் பிதைனி, இது போன்ற பல ஆயத்துகள் இருக்கிறது. இந்த ஆயத்திலே வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ வபில் வாலிதைனி இஹ்சானா வபிதில் குர்பா வல் யதாமா வல் மசாகீன் வல் ஜாரி தில் குர்பா வல் ஜாரில் ஜுனுபி வஸ்ஸாஹிபி பில் ஜம். இந்த ஆயத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும் சகோதரர்களே. ஒவ்வொன்றையும் அல்லாஹ் தனித்தனியாக பிரித்து சொல்கிறான். வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அல்லாஹ்வை தான் வணங்க வேண்டும். வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அல்லாஹ் அல்லாத யாரையும் நீங்கள் வணங்க கூடாது. இது ஒரு, அதாவது மறுக்க முடியாத, மாற்ற முடியாத, மறுபரிசீலனைக்கு இல்லாத, உலகத்திலே இதற்கு மாறாக யாரும் சிந்திக்க முடியாத ஒரு விஷயம். வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ. இந்த இபாதத்துடைய அடிப்படையில் தான், ஈமானுடைய அடிப்படையில் தான் இந்த உலகத்தையே அல்லாஹ் வைத்திருக்கிறார். அல்லாஹ் தஆலா மனிதனுக்குரிய சக்தியும் இதன் மூலமாகத்தான் கொடுக்கிறார். இந்த சொன்னதற்கு பிறகு அல்லாஹ் அடுத்தது சொல்லுகிறான் வபில் வாலிதைனி இஹ்சானா. வபில் வாலிதைனி இஹ்சானா, தாய் தந்தைக்கு இஹ்சான் செய்யுங்கள். வாலிதை, தாய் மட்டும் சொல்ல, தகப்பனை மட்டும் சொல்ல. அல்லாஹ்வுக்கு அடுத்து தாய் தந்தை. யாரோ ஒருவர் சொன்னதை நான் கேட்டேன், ஒரு கேசட் வாயிலாக கேட்டேன். தாயும் தந்தையும் நமக்கு என்ன செய்தார்கள்? அவர்கள் தங்களுடைய உடலிச்சையை பூர்த்தி செய்து கொண்டார்கள். தானாக வந்து விழுந்து விட்டது, பெற்றெடுத்தார்கள். இயற்கையாக அவர்கள் மீது அன்பு செலுத்துவது நிர்பந்திக்கப்பட்டது, அதை செய்தார்கள். அவர்கள் நமக்கு என்ன பிரமாதமாக செய்து விட்டார்கள் என்று ஒருவர் பேசியதை நான் கேட்டேன். ஆனால் சகோதரர்களே, இது சமுதாய உலகத்துக்கே செய்கிற மாபெரும் துரோகம். இது தாய் தந்தை என்ன செய்து விட்டார்கள் என்று கேட்பது இருக்கிறதே, இயற்கையாக அல்லாஹ் கொடுத்த அன்புதான் அது. ஆனால் அதன் மூலமாக சீராட்டி பாராட்டி எப்படியெல்லாம் வளர்க்கிறார்கள். இதை நான் விளக்கி சொல்ல இப்பொழுது தேவையும் இல்லை, நேரமும் இல்லை. அல்லாஹ் அவர்களுக்கு செய்ய வேண்டியது இஹ்சான் என்று சொல்லுகிறான். இந்த காலையிலே ஒருவர் சொன்னார், தாய் தந்தையை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது கேரளாவிலே இன்று செய்தியிலே கேட்டதாக, கேரளாவிலே ஒருவருக்கு அவருடைய மனைவி இறந்து விட்டது சின்ன வயசிலேயே. சின்ன வயசுல சொன்னா ஒரு நீண்ட காலம் வாழ்ந்த பிறகு 6 குழந்தைகள் அவருக்கு. 6 குழந்தைகளை எல்லாம் குழந்தைகள் சின்னஞ்சிறிய குழந்தைகளாக இருக்கும் பொழுது அந்த தாய் இறந்து விட்டாள். இவர் அந்த குழந்தைகளை ஒரு தகப்பன் குழந்தை வளர்த்துகிறார். 6 பேரையும் வளர்த்து வாலிபமாக்கி அத்தனை பேரும் நன்கு உழைத்து செல்வமெல்லாம் சேர்க்க வழி செய்து கொடுத்து விட்ட பிறகு இந்த 6 பேரும் இந்த தகப்பனை கைவிட்டு விட்டார்கள். 6 பேரும் தகப்பனை கைவிட்டு விட்டார்கள். இப்பொழுது அவர் 6 நாய் வளர்த்துகிறார். 6 நாய்க்கு அந்த 6 பேருடைய பேரை வளர்த்து வைத்து அந்த 6 நாயை வளர்த்துக் கொண்டிருக்கிறார். இந்த நிலையிலே நாடு இருந்து கொண்டிருக்கிற சகோதரர்களே, இதற்குத்தான் முதியோர் இல்லம் தயாரிக்கப்படுகிறது. தந்தையும் தாயும் கொண்டு போய் அங்கே முதியோர் இல்லத்திலே விட்டு விடுவது. யார் தங்கள் தாய் தந்தை முதியோர் இல்லத்திலே விடுகிறார்களோ இவர்களும் விடப்படுவார்கள் என்பதை மறந்து விடக்கூடாது. கமா ததீனு துதான், எப்படி நடக்கிறாயோ அப்படி நடத்தப்படுவாய், எப்படி நடக்கிறாயோ அப்படி நடத்தப்படுவாய்.
வயதான காலத்தில் தான் தெரியும் அன்பு என்பது என்ன என்று. வாலிப காலத்திலே அன்பு என்பது என்ன என்று புரியாது. ஏதோ பெற்ற குழந்தைகள் மீது செலுத்துகிற அன்பு. அதற்கு பிறகு பேர குழந்தைகள் வரும் பொழுது, அந்த பேர குழந்தைகளுக்கு கூட குழந்தைகள் வரும் பொழுதுதான் இந்த பெரியவருக்கு அன்பு என்பது என்றால் என்ன என்பது புரியும். பாசம் என்றால் என்ன என்பது புரியும். பாசம் என்ற வார்த்தையை நான் அடிக்கடி சொல்லுவது, தமிழ் இருக்கிறது நம்முடைய தாய்மொழி. தமிழை பயில வேண்டியது நம்முடைய கட்டாயம். தமிழை பயிற்று கொடுக்க வேண்டியது நம்முடைய கட்டாய கடமை. ஏனென்றால் நாம் தமிழ்நாட்டிலே தீனுடைய சொல்லையும் தீனுடைய வழியையும் எடுத்துச் சொல்லுவது தமிழிலே சொல்ல போகிறோம். நாம் என்ன இங்கே அரபியும் பேசலாம், அரபு நாட்டுக்கு போனால், ஆங்கிலமும் பேசலாம், ஆங்கிலேய நாட்டுக்கு போனால். ஆனால் நம்முடைய நாட்டிலே இருக்கிற ஜும்மா பிரசங்கம் எல்லாம், நம்முடைய நாட்டிலே நடக்கிற விழாக்கள் எல்லாம், நம்முடைய நாட்டிலே நடக்கிற ஜல்சாக்கள் எல்லாம் தமிழிலே தானே பேச வேண்டும். தமிழை கற்க வேண்டியது அவசியம் தானே. தமிழ் வார்த்தைகளே இவ்வளவு அழுத்தமான வார்த்தைகள் இருக்கிறது, வேறு வார்த்தைகளிலே அதை சொல்ல முடியாது. இதை உதாரணத்திற்கு பாசம் என்ற வார்த்தையை எடுத்துக் கொள்வோம். அன்பு, நேயம், பிரியம், எத்தனையோ வார்த்தை இருக்கிறது. ஆனால் பாசம் என்ற வார்த்தை இருக்கிறதே, அது அந்த வார்த்தையிலேயே எல்லாம் புரிந்து விடுகிறது. சுரீர் என்று குத்தியது, அந்த குத்தின பொருள் ஊசிங்கிறது புரியுது. ஊசி அல்லது ஊசி மாதிரி. சுரீர் என்ற வார்த்தையிலேயே கடப்பாறையில குத்தனான்னு புரிய மாட்டோம். கடப்பாறையில குத்தனா சுரீர்னு சொல்றது இல்லை, அதுக்கு வேற வார்த்தை இருக்குது. அது வேற. சாய்ந்தது, விழுந்தது, ஒடிந்தது. ஒடிஞ்சிச்சுன்னு சொன்னாலே சன்னமான ஒரு குச்சியா இருக்கும் விளங்குது. சாய்ந்ததுன்னு சொன்னாலே மறந்து விளங்கிறது. இதே போல ஊசி போச்சு என்று சொன்னாலே அது வட மாதிரி வஸ்துன்னு தெரியும். நொந்து போச்சு என்று சொன்னாலே அது சோறு மாதிரி வஸ்துன்னு தெரியும். ரெண்டுமே கெட்டு போச்சுன்னு அர்த்தம். ஊசி போச்சுனாலும் கெட்டு போச்சுன்னு அர்த்தம், நொந்து போச்சுனாலும் கெட்டு போச்சுன்னு அர்த்தம். இதெல்லாம் கேட்டு நம்ம மனசு நொந்து போக கூடாது. இதுவரைக்கும் தமிழ் படிக்காம இருக்குமே, ஏதோ தெரிஞ்சதை சொல்ற அவ்வளவுதான். தமிழ் படிக்கணுமானா இது போன்ற தமிழ் அறிஞர்களை கொண்டு படிக்க வேண்டும். உண்மையிலே ஆச்சரியப்படுவதுண்டு எத்தகைய தமிழ் வார்த்தைகள் என்று. பாசம் என்ற வார்த்தை இருக்கிறது, ஹவுஸ்ல பாசம் பிடிச்சிருச்சுன்னு சொல்லுவோம். அதே பாசம் தானே இது, எழுத்துல எந்த வித்தியாசம் இல்லை. எனக்கு தெரியும் எந்த வித்தியாசம் இல்ல. பாசம் அதே சாணாதான் பாசம். ஹவுஸ்ல பிடிக்கிற பாசம், முத்தவல்லியவன் சத்தம் போடுறாரு பாருங்க, என்ன மோதினாரு இப்படி பாசம். அந்த பாசமும் நம்முடைய குழந்தைகளின் மீது நமக்கு ஏற்படுகிற பாசமும் ரெண்டும் ஒண்ணுதான். எந்த வகையில ரெண்டு கடையில ஒத்துமை இருக்குது என்று சொன்னால் அந்த பாசம் எடுக்க எடுக்க வரும். இந்த பாசமும் எடுத்திருந்தாலும் வரும். இரண்டும் பாசம். அவங்கள பாசம் சுத்தம் கழுவி விட்டா கூட மறுபடியும் பாருங்க எப்படி பாசத்தான உற்பத்தி ஆயிரும். அது இயற்கையாக வளரக்கூடிய ஒன்று. அதே போல நம்முடைய குழந்தைகளின் மீது வரக்கூடிய பாசம் இருக்கிறது, இயற்கையாக வரக்கூடிய ஒன்று என்பதை காட்டுவதற்காகத்தான் அந்த வார்த்தையே இருக்கிறது. அப்படிப்பட்ட பாசம் உணர்கிற காலமே வயோதிக காலம் தான். அந்த காலத்திலே கொண்டு போய் முதியோர் இல்லத்திலே விட்டுவிட்டு, அதை விட கொடுமை என்ன தெரியுமா சகோதரர்களே, நான் கேள்விப்படுகிறேன் சமீப காலத்திலே இந்த சின்னவங்க எல்லாம் சேர்ந்து பெருசு பெரியவங்களை என்ன பேசுறாங்க, பெருசுகள். இது எரும மாட்டுக்குள்ள வார்த்தை, மனிதனுக்குள்ள வார்த்தை இல்லை. பெருசுகள் அவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பேசுறாங்க, பொடியனுகள். ரெண்டுமே தப்பு சகோதரர்களே. மல்லம் யுவக்திர் கபீரனா வலம் யர்ஹம் ஸகீரனா ஃபலைஸ மின்னா. பெரியவர்களுக்கு மரியாதை செலுத்தாதவர்கள், சிறியவர்கள் மீது அன்பு பாராட்டாதவர்கள் இஸ்லாமியர்கள் இல்லை, முஸ்லிம்கள் அல்ல. ஃபலைஸ மின்னா. அவருக்கு சவாப் இல்லை என்று சொல்லவில்லை, அவருக்கு சவாப் இல்லை என்று சொல்லவில்லை, அவருக்கு நன்மை இல்லை என்று சொல்லவில்லை, அவர் மார்க்கத்திலே அவருடைய பங்கு குறைந்து விடுகிறது என்று சொல்லவில்லை. சில இடங்களிலே லைஸ மின்னா என்ற வார்த்தை வருகிறது. இதை மட்டும் தொகுத்து ஒரு நாள் பேச வேண்டும், நாம் சிந்திக்க வேண்டும். ஃபலைஸ மின்னா, அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல. யார் நம்முடைய பெரியவர்களுக்கு மரியாதை செலுத்தவில்லையோ, மல்லம் யுவக்திர் கபீரனா, இன்னொரு ரிவாயத்திலே மல்லம் யுவஜ்ஜில் கபீரனா, யார் பெரியவர்களுக்கு தகுந்த மரியாதை செய்யவில்லையோ, வலம் யர்ஹம் ஸகீரனா, சிறியவர்கள் மீது அன்பு பாராட்டவில்லையோ, கிருபை காட்டவில்லையோ, கருணை காட்டவில்லையோ, ஃபலைஸ மின்னா, அவர்கள் இந்த அதாவது இஸ்லாமிய வம்சத்தையே சார்ந்தவர்கள் அல்ல, அவனுக்கு முஸ்லிம் என்று சொல்லுகிற உரிமை இல்லை என்று சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட காலத்திலே இந்த வார்த்தைகளை உபயோகித்துக் கொண்டிருப்பதை தடுக்கத்தான் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் போலும். அல்லாஹ்வை வணங்குங்கள், வஅபுதுல்லாஹ் வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ வபில் வாலிதைனி இஹ்சானா, தாய் தந்தைக்கு இஹ்சான் செய்யுங்கள். இந்த இஹ்சான் என்ற வார்த்தைக்கு நிறைய இடங்களிலே உபயோகமாக இருக்கிறது. ஹதீஸ் ஜிப்ரீலிலும் இஹ்சான் என்ற வார்த்தை இருக்கிறது. அல்லாஹ்வை எப்படி தொழுகணும், இஹ்சானுடனே தொழுகணும். இஹ்சான் என்பது மிகப்பெரிய விசாலமான கருத்துள்ள வார்த்தை. அதை உலமாக்களிடத்திலே உங்களுடைய நகரத்திலே ஏராளமான, அதாவது எப்படி சொல்லுவது என்று தெரியவில்லை, மிகப்பெரிய கருத்தாளம் உள்ள, அதாவது
சரி, நீங்கள் நினைக்கலாம் இவரெல்லாம் சட்டம் போட்டு பேசுறாரு, நல்லா தெரிஞ்சவர் போல இருக்கு. எங்க அலை அடிக்கிறதோ அந்த இடத்திலே ஆழம் இருக்காது சகோதரர்களே. அலையில்லாத கடல்கள் இந்த ஈரோட்டிலே எத்தனையோ இருக்கிறது. அது மகா சமுத்திரங்கள், அது மகா சமுத்திரங்கள். அவர்களை தேடி கண்டுபிடியுங்கள். அவர்களை நெருங்கினால் உங்களுக்கு ஏராளமான விஷயங்கள் கிடைக்கும். அப்படிப்பட்ட உலமாக்கள் இங்கே தாவூதியா மதரசாவிலே நான் இருந்த காலத்திலே பார்த்திருக்கிறேன். இந்த நகரத்திலும் இருக்கிறார்கள். நீங்கள் அவர்களிடத்திலே சென்று இஹ்சான் என்ற வார்த்தை எங்கெங்கே வருகிறது என்று கேட்டு அதனுடைய அர்த்தத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ள முயற்சி செய்வீர்களே ஆனால் மிக பெரும் ஞானம் பெற்றவர்களாக ஆகிவிடுவீர்கள். இங்கே அல்லாஹ் சொல்லுகிறான், தாய் தந்தைக்கு மரியாதை செய்யுங்கள் என்று சொல்லவில்லை, அவர்களுக்கு பணம் கொடுங்கள் என்று சொல்லவில்லை, அவர்களுக்கு செலவுக்கு கொடுங்கள் என்று சொல்லவில்லை, அவர்களுக்கு வீட்டிலே படுக்கை வசதி செய்யுங்கள் என்று சொல்லவில்லை, அவர்களுக்கு உரிய இஸ்ஸத் கொடுங்கள் என்று சொல்லவில்லை, இஹ்சான் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். என்னென்ன வகையில் அவர்களுக்கு நல்லதை செய்ய முடியுமோ அத்தனை வகையில் நல்லதை செய்யுங்கள். சரி, அல்லாஹ்வை வணங்குங்கள், தாய் உபகாரமாக நடங்கள், இஹ்சானோடு நடங்கள். அடுத்து அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? இங்குதான் கவனிக்க வேண்டிய விஷயம். மனிதநேயத்தை உலகத்துக்கு அல்லாஹ் அறிமுகப்படுத்துவதற்கு அடிப்படையான சில விஷயங்களை சொல்லுகிறான். சாதாரண விஷயம்தான், ஆனால் இதை சிந்திப்போமே ஆனால் முழு உலகமும் கண்ணுக்கு முன்னாலே வந்துவிடும். அதற்கு பிறகு எத்தீம்கள், மிஸ்கீன்கள், அனாதைகளை ஆதரியுங்கள். மிஸ்கீன்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யுங்கள். இதெல்லாம் சாதாரணமாக செய்ய வேண்டியது. அனாதை இங்கு ஒன்றை நான் குறிப்பிட விரும்புகிறேன். அனாதைகள் என்று சொன்னால் எத்தீம்கானால இருக்கிறவங்களுக்கு பேர் அனாதை என்று சொல்ற, அதுவும் அனாதைகள் தான் இருக்கலாம். ஆனா அனாதையினுடைய சொத்தை எடுத்துக்கொள்ள கூடாது என்று சொல்லும் போது எத்தீம்கானாவுடைய சொத்தை யாரும் திருடிடக்கூடாது, களவாடக்கூடாது என்ற அர்த்தம் என்று நினைக்க கூடாது சகோதரர்களே. ஒரு பெரியவர் இறந்து விட்டார், சம்பாதித்து வைத்திருக்கிறார், செல்வந்தர். அவருக்கு அல்லாஹ்வுடைய முடிவுப்படி, தீர்ப்புப்படி மரண நேரம் வந்துவிட்டது, மௌத்தாகிவிட்டார். இப்பொழுது அவருடைய சொத்தை பிரிக்க வேண்டியது இருக்கிறது. அவருடைய வீட்டில் அவருக்கு 8 வயது பையனும் இருக்கிறான், 10 வயது பெண் குழந்தையும் இருக்கிறது, 25 வயது மகனும் இருக்கிறார். அவர் மேஜர், அவர் பாலிகானவர். பாலிகான குழந்தைகள் எல்லாம் அனாதைகள். எப்பொழுது மௌத்தானாரோ மௌத்தான உடனேயே அந்த சொத்தை பிரித்து அனாதைகளுக்குரிய சொத்தை தனியாக்கி விட வேண்டும். உதாரணமாக 10 ஆண் குழந்தைகளுக்கு வைத்துக் கொள்வோம், அவருக்கு 10 லட்சம் ரூபாய் சொத்து என்று வைத்துக் கொள்வோம். 10 லட்சம் ரூபாய் சொத்தை 10 ஆண் குழந்தைகளுக்கு 10ஆக பிரித்து வைத்து விட வேண்டும். இந்த 2 மைனர்கள் இருக்கிறார்களே, பாலிகானவர்கள், இவர்களுக்கு 1 லட்சத்தை எடுத்து அப்படியே வைத்து விட வேண்டும். அந்த 1 லட்சத்தை உபயோகிப்பதற்கு இந்த 25 வயது மகன் அவர்தான் வியாபாரத்தை பார்க்கிறார், குடும்பத்தை கவனிக்கிறார், அத்தனை பொறுப்பை ஏற்றுக் கொண்டிருக்கிறார். ஆனால் இவருக்கும் 1 லட்சம் தான் கிடைக்கும், 25 வயது மகனுக்கும் 1 லட்சம் தான் கிடைக்கும், அந்த 7 வயது பையனுக்கும் 1 லட்சம் தான் கிடைக்கும். அந்த 1 லட்சத்தை தனியாக எடுத்து வைத்து விட வேண்டும். அதை வியாபாரத்திலே போட்டு புழங்கினால் அதிலே வருகிற லாபத்தையும் தனியாக எடுத்து வைத்து விட வேண்டும். இவருடைய லாபத்தை இவர் செலவு செய்வார். அந்த பையனுடைய சொத்தை தனியாக பிரித்து வைக்க வேண்டும். அப்படி தனியாக பிரித்து வைக்காமல் குடும்ப பொறுப்பை, குடும்ப பாரத்தை நான் தானே ஏற்றிருக்கிறேன், எனவே நானே மொத்தமாக வைத்து செலவு செய்து கொண்டிருக்கிறேன், பிரிக்க வேண்டிய வருகிற காலத்திலே நான் பிரித்துக் கொடுக்கிறேன் என்று சொன்னால் இங்கே அவர் எத்தீமுடைய சொத்தை சாப்பிடுகிறார் என்று அர்த்தம் சகோதரர். எத்தீமுடைய சொத்து எத்தீம்கானாவுக்கு போவதில்லை. அதுவும் அதுதான், இதுவும் அதுதான். ஒருவர் இறந்த உடனே பொதுவாக நாம் செய்ய வேண்டிய மிக அத்தியாவசியமான ஒரு காரியம், இறந்த உடனே சொத்தை பிரித்து விட்டு பிறகு சேர்த்து வைத்து வியாபாரம் செய்யலாம், தவறில்லை. ஆக எத்தீம்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான், மிஸ்கின்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், சொந்தக்காரர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அந்த கடமைகளை செய்யுங்கள். சொந்தக்காரர்களுக்கு பிரத்யேகமான கடமைகள் இருக்கிற சகோதரர்களே. ஏனென்றால் சொந்தத்திலே தானே சண்டையே வருகிறது. அடுத்த ஒரு இடத்துல எதற்கு சண்டை வருகிறது? சொந்தக்காரர்களிடத்திலே தான் சண்டை வருகிறது. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொல்லும் பொழுது சொன்னார்கள், பக்கத்து, அதாவது சொந்தக்காரர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அவர் செய்யவில்லை என்று சொன்னால் ஹதீஸிலே வருகிறது, லா யத்குலுல் ஜன்னத காத்தூன், சொந்தத்தை துண்டித்தவர் சொர்க்கம் புக மாட்டார். அவர் எவ்வளவு விவாதத்தை செய்திருந்தாலும் சரி. இப்ப கொஞ்சம் யோசிங்க, நம்ம சொந்தக்காரர்கள் எத்தனை பேர் நம்ம விலக்கி வச்சிருக்கிறோம், எத்தனை பேருக்கு பேசாம இருக்கிறோம். அவருக்கு எங்களுக்கு ரொம்ப காலமா பகைங்க, எங்க பாபா காலத்திலிருந்து பகைங்க, எங்க அப்பா காலத்திலிருந்து பகைங்க, எங்க தாதா காலத்திலிருந்து பகைங்க. அந்த பகையை வளர்க்க வேண்டிய ஒன்றாக, வைத்திருக்க வேண்டிய ஒன்றாக கருதி கொண்டிருக்கிறோமே. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனுடைய ஆயத்துக்கு விளக்கம் சொன்னார்கள், லா யத்குலுல் ஜன்னத காத்தியூன், சொந்தத்தை துண்டிப்பவர் சொர்க்கத்துக்கு போக மாட்டார் என்று. எனவே சொந்தக்காரர்களை அனுசரியுங்கள். இதுவும் சொல்ல வேண்டியதுதான், தெரிந்து கொண்டோம். அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், வல் ஜாரி தில் குர்பா வல் ஜாரில் ஜுனுபி வஸ்ஸாஹிபி பில் ஜம்பி. 3 அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். இதைத்தான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். வல் வபிதில் குர்பா அல்லாஹ் சொல்லிவிட்டார், சொந்தக்காரர்களை அனுசரித்து நடங்கள். அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், பக்கத்து வீட்டில் இருக்கிற சொந்தக்காரரை. 2 விஷயம் இருக்கு. சொந்தக்காரரை அனுசரிக்கிறது உண்டு,
பக்கத்து வீட்டுக்காரர் சொந்தக்காரராக இருந்தால் அவரை நீங்கள் 2 மடங்கு அனுசரிக்க வேண்டும். சொந்தக்காரர் பட்டியலிலும் வருகிறார். பக்கத்து இதை அல்லாஹ் பிரித்தியேன்னு சொல்ல வேண்டும். சோதர்களே, உலகத்திலே இது நடந்துவிட்டால் சண்டை இல்லை, சச்சரவில்லை, பிணக்கில்லை, உலகம் முழுவதும் இணக்கத்திற்கு வந்துவிடும். சோதர்களே, பல் ஜாரில் குர்பா, பக்கத்து வீட்டில் இருக்கிற சொந்தக்காரர்கள், பல் ஜாரில் ஜுனுபி, பக்கத்து வீட்டில் இருக்கிற அந்நியர்கள். பக்கத்து வீடுன்னு சொன்னா 2 போதுமே, ஆனா 2 எல்லாம் பிரிச்சு சொல்றான். நீங்க உலகத்தில் வாழ்றதானால் வாழ்க்கையினுடைய முதல் படி இதை பழகுங்கள். சொந்தக்காரர்களை அனுசரியுங்கள். பக்கத்து வீட்டில் இருக்கிற சொந்தக்காரர், பக்கத்து வீட்டில் இருக்கிற அந்நியர். அடுத்த அல்லாஹ் சொல்லுகிறான், இதை விட அதிசயம் எனக்கு இன்னும் அதை நினைக்க நினைக்க என்ன சொல்லுவது என்று எனக்கு புரியவில்லை. பஸ் சாஹிபி பில் ஜம்பி, பக்கத்திலே இருக்கிற ஒருவரையும் நீங்கள் அனுசரித்து நடக்க வேண்டும். இப்ப சேர்ல உட்கார்ந்து இருக்கிறோம், இது பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறார். இவர் என்ன செய்யறாங்க, நல்ல இந்த சேர்ல இப்படி அகலமா உட்கார்ந்துட்டார், அவருக்கு இடிக்குது. இவர் கால் வலு, சில பேருடைய காலை என்ன செஞ்சால் நகராது. அவர் பாவம் மிஸ்கி, அவர் நகர்த்த முடியல. இப்ப நீங்க கொஞ்சம் கால அகலமாக விரித்து வைத்தால் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்கிறீர்கள். உலகம் சிந்திக்க முடியுமா இதை? இதே போல பஸ்ல போய் உட்கார்ந்தோம், பஸ்ல போய் உட்கார்ந்தோம். அவர் கரெக்டா போட்டு வச்சிருக்கிறதே 2.25 அடி தான். ஒரு ஆளுக்கு அளந்துதான் போட்டிருக்கு, 1 இன்ச் கூட போட மாட்டார். 1.25 அடி. உதாரணத்துக்காக சொல்லாது, எவ்வளவு இருக்க தெரியாது. 1.5 அரைக்கா 2 பேருக்கு 2 சீட் 2.25 அடி இருக்கு. உதாரணத்துக்கு சொல்ல 2.25 அடி. இப்ப எனக்கு அதுல சேர வேண்டியது 1.5, அவருக்கு 1.5. நான் ஒரு ஆள் தான் உட்கார்ந்து இருக்கிறேன், இன்னொரு ஆள் வரல, பரவாயில்ல, கொஞ்சம் விசாலமா உட்கார்ந்துட்டா தப்பில்லை. இன்னொரு ஆள் இல்ல, இன்னொரு ஆள் அங்க படியில ஏறுறாரு. ஏறும் போதே தெரியும் அவர் இங்கதான் வரப்போறாரு. இப்ப நான் என்ன பண்ண, இப்படி பார்த்து இப்படி உட்கார்ந்து அவர் அப்படி போகட்டும். அல்லாஹ்வுடைய ஆணைக்கு நீங்கள் மாறு செய்கிறீர்கள், உங்களுடைய பார்வை குற்றம் செய்கிறது. சோதரர் சாஹிபில் ஜம்பல் என்று வழங்கல் அப்படியே வந்து உட்கார்ந்துட்டார், அப்படியே வந்து உட்கார்ந்துட்டார். இப்ப சாதாரணமா பஸ்ல என்ன செய்ய முடியும்? ஒண்ணு செய்ய முடியாது. தஸ்பீஹ் வேணுமானா ஓதலாம், அது எவ்வளவு நேரத்துக்கு ஓத முடியும்? படிக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம், படிக்கவும் கூடாது, சிறந்த பார்வை கெட்டு போகுது. அப்ப பஸ்ல உட்கார்ந்து செய்ய முடிஞ்ச சௌகரியமான ஒரே காரியம் அடுத்தவர் புஜத்துல தலை வச்சு தூங்குறது. சௌகரியமான வேலை. வீட்டுல நம்ம மனைவி கூட அப்படி தூங்கி இருக்க மாட்டாங்க, இவர் சௌகரியமா தூங்கிருப்பா. வரும்போது பார்த்தா டிப்டாப்பா அவர் சூட் கேஸ் பிரீஃப் கேஸ் எல்லாம் இருந்துச்சு. ஆனா இங்க தூங்க ஆரம்பிச்ச பிறகு நம்மளும் அவருடைய மரியாதைக்கா கொஞ்சம் முன்னால போனோம், அவர் இந்த சந்தில விழுந்துவார். என்ன ஆனாலும் சரி சோதரர்களை, நான் சொல்ல வந்த விஷயம் என்னவென்று சொன்னால், அவருடைய 1.25 அடி கொடுத்தாக வேண்டும். நாம 1.25 பதிலாக 1.25 உட்கார்ந்து அவரை 1 அடியிலே உட்கார வைத்தால் கியாமத்திலே இதற்கு பதில் சொல்லி தீர வேண்டும். எவ்வளவு பாரதூரமான சிந்தனை இது! அல்லாஹ் வைத்தவரை யாரும் யோசிக்க முடியாது. ஆனா இந்த சாஹிபில் உதாரணத்துக்கு இங்க சேர சொன்ன, பஸ்ல சொன்ன, இதே போல எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, தொழுகையில சஃப்ல நின்றாலும் சரி. இன்னொன்னு சொல்லட்டுங்களா, எனக்கு யாவும் வந்து சொல்றேன். சாஹிபில் ஜம்புல பேச்சாளர்கள் வரிசையில் இருக்கிறவங்களும் சாஹிபில் ஜம்பு தான். பேச்சாளர்கள் வரிசையில என் பேரு அதான் முதல்ல பேசுறதுக்காக, ஏன்னா நம்ம கடைசியாக அதாவது சிராஜுல் மில்லத் அவர் பேச்சு கேட்கறதுக்கு அவருடைய பேரு முடிவுரை நிறைவுரையில் இருக்கிறதுக்காக அவருடைய பேரு. எனக்கு அதுக்கு முன்னால என் பேரு இருக்கு, நோட்டீஸ்ல பார்த்திருப்பீங்க. இப்ப நாங்க 2 பேரும் சாஹிபில் ஜம் நோட்டீஸ்ல, வாழ்க்கையில அவர்களுடைய அந்தஸ்து மிக உயரம் நோட்டீஸ்ல. இப்ப எங்களை அனுசரிச்சு என்ன போகணும், அவர்களுக்கு உடம்பு முடியல, நான் நினைச்சா அவங்க போகணும், ஏன்னா சீக்கிரமா போகணும்னு நினைச்சு நான் இப்போ சொல்லிட்டு வந்து தாங்க போங்க, எனக்கு அதனால வருத்தம் இல்லை. ஏன்னா அவங்க இப்ப அவருடைய உடல்நிலையை அனுசரித்து நான் அவர்களுக்கு விட்டுக் கொடுத்தேன். அவர்களுடைய பெருந்தன்மை அனுசரித்து நேரத்தை அவர்கள் எனக்கு விட்டுக் கொடுத்தார்கள். இப்ப நாங்க 2 பேரும் சாஹிபில் ஜம்ப் படி அமல் செஞ்சிட்டோம். இதுலயும் சாஹிபில் ஜம்ப் இருக்கிறது. எங்கே இருந்தாலும் சரி, இதே போல பள்ளிவாசல்ல ஏதாவது ஒரு இடத்துல போய் படுக்க வேண்டியது வந்துருச்சு. படுக்கும் போது ஒரு ஃபேனுக்கு 10 பேர் படுக்கிறோம், ஒரு ஃபேனுக்கு 10 பேர் படுக்கிறோம். சாதாரண மாணவர்களுக்கு காலேஜில் அரபி மதரசாக்கள்ல இதே போல சில சமயங்கள்ல பள்ளிவாசல்ல ஜமாத்துல போயிருந்தா ஒரு ஃபேன் போட்டிருப்பாங்க, 10 பேரும் படுக்கணும். முதல்ல போய் இடம் பிடிச்சுக்கிறது கீழே, மற்றவங்க என்ன வாங்க. இங்கே மனிதநேயம் என்பதுதான். எனக்கு எப்படி காற்று தேவையோ அதே போல என்னுடைய இருக்கிற 9 பேருக்கும் காற்று தேவை. இங்க நம்ம 9 பேரும் சேர்ந்து ஆலோசனை பண்ணணும், யாருக்கு எந்த இடம் என்று ஆலோசனை பண்ணணும், அல்லது இதற்கு உரிய பொறுப்புதார் யாரோ அவர் எங்கே படுக்க வைக்கிறார்களோ அங்கே படுக்க வேண்டும். நானாக போய் ஃபேனுக்கு கீழே இடம் பிடித்துக் கொள்வேனே ஆனால் சாஹிபில் ஜம்ப் என்பதற்கு அது மாறாகும் சகோதரர்களே. சரி, இதை அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், சாஹிபில் ஜம்ப் வமா மலக்கத் ஐமானுக்கும் என்பதிலே அல்லாஹ் முடித்திருக்கிறார். உங்களுடைய கரங்களிலே, உங்களுடைய கைகளிலே அல்லாஹ் யாரை கொடுத்திருக்கிறானோ அவர்களுடனேயும் இஹ்சானாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுடைய கைகளிலே அல்லாஹ் யாரை கொடுத்திருக்கிறானோ
வார்த்தை நீங்கள் சிந்திக்க வேண்டும். அடிமைகளுக்கும் இது பொருந்தும், தொழிலாளிகளுக்கும் இது பொருந்தும், மக்களுக்கும் இது பொருந்தும், மனைவிக்கும் இது பொருந்தும், எல்லோருக்கும் இது பொருந்தும். யாருக்கு கீழே யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் பொருந்தும். வமா மலக்கத் ஐமானுக்கும், உங்களுடைய கைகளிலே எல்லாம் யாரை கொடுத்தானோ அவர்களுடனே இஹ்சானாக நடந்து கொள்ளுங்கள். மாமலக்கத் ஐமானுக்கும் என்பது யார்? அது அந்த காலத்திலே ஆடுமாடுகளை போல மனிதர்களை வாங்குகிற பழக்கம் இருந்ததே, அதுவும் மாமலக்கத் ஐமானுக்கும் தான். இன்று தொழிலாளர்கள் நம்முடைய கைவசத்திலே இருக்கிறார்கள். நாம வர சொன்ன நேரத்துக்கு வரணும், அவருக்கு 2000 ரூபாய் சம்பளம் கொடுக்கிறோம். ஆகையினால காலையில 9 மணிக்குனா 9 மணிக்கு வரணும், 8 மணிக்கான 8 மணிக்கு வரணும். ராத்திரி சாயந்தரம் 5 மணிக்கு விடுற இடம் இருக்கு, ராத்திரி 12:30 விடுற இடம் இருக்கு. ராத்திரி 12:30 கடை மூணு, ராத்திரி 12:30 பிறகு கணக்கெல்லாம் முடிச்சு அதெல்லாம் தொடச்சு வச்சு அவர் வீட்டுக்கு போகும்போது சீசன் வந்துருச்சு சொன்னா, தீபாவளி சீசன்ல ராத்திரி 3 மணிக்கு வீட்டுக்கு போவாங்க. அப்படியெல்லாம் வேலை வாங்குறது. இப்படி வேலை வாங்கும் பொழுது அந்த வேலைக்காரர்கள், அந்த தொழிலாளிகள் வமா மலக்கத் ஐமானுக்கும் என்பதிலே சேர்கிறார்கள். உங்களுடைய கைவசத்திலே அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். மனைவியும் நம்முடைய கைவசத்திலே கொடுக்கப்பட்டவள் தான், நம்முடைய மக்களும் நம்முடைய கைவசத்திலே கொடுக்கப்பட்டவர்கள் தான், நமக்கு கீழே இருக்கிற எல்லோருமே நம்முடைய கைவசம் கொடுக்கப்பட்டவர்கள் தான். நம்முடைய கைவசத்திலே யாரை அல்லாஹ் தந்திருக்கிறானோ அவர்களுக்கு எது சுகமோ அதை செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. அதற்கு மாறாக நாம் சுகமாக இருந்து கொண்டு அவர்களை கஷ்டப்படுத்துவோமேயானால் வமா மலக்கத் ஐமானுக்கும் என்ற இந்த ஆயத்துக்கு நாம் விரோதிகளாக ஆகிவிடுவோம். அல்லாஹ்விடத்திலே சென்று பதில் சொல்ல வேண்டும். எனவேதான் இன்னொரு ரிவாயத்திலே வருகிறது, ஜாலஹுமுல்லாஹு தஹ்த ஐதீக்கும், ஜாலஹுமுல்லாஹு தஹ்த ஐதீக்கும். அந்த ரிவாயத்திலே சொல்லுகிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த அடிமைகளை, அந்த ஏழைகளை அல்லாஹ் உங்களுடைய கையிலே கொடுத்திருக்கிறான். இங்கே வார்த்தை கொஞ்சம் சிந்திக்கணும். அல்லாஹ் உங்களுடைய கையிலே கொடுத்திருக்கிறார். ரசூலுல்லாஹ் சொல்லும்போது இப்படி சொல்றாங்க, இது விளங்குது. அல்லாஹ் நாடி இருந்தா அவர்களை உங்களுடைய கையிலே கொடுத்ததற்கு பதிலாக உங்களை அவர்களுடைய கையிலே அல்லாஹ் கொடுத்திருக்கலாம். அவர்களை முதலாளியாக்கி உங்களை தொழிலாக்கி இருக்க முடியும். ஏன் சகோதரர்களே, உலகத்திலே முதலாளிகள் எல்லாம் புத்திசாலிகளாகத்தான் இருக்கிறார்களா, அல்லது புத்திசாலிகள் எல்லாம் முதலாளிகள்தான் இருக்கிறார்களா? ஷேக் சாதி சொல்லுகிறார் குலிஸ்தானிலே. நான் ஷேக் சாதி அவருடைய வறுமை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இவ்வளவு பெரிய தத்துவ ஞானி. உலகத்திலே ரசிக்கக்கூடிய, அதாவது ரசித்து தத்துவத்தை உணரக்கூடிய கிதாபுகளில் ஒன்று இருக்குமானால் அது குலிஸ்தான் என்றுதான் நான் சொல்லுவேன். பார்சி மொழியிலே இருக்கிறது, படிக்க வேண்டும் அவசியம். தமிழிலும் மொழிபெயர்ப்புகள் இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், இவ்வளவு தத்துவங்கள் எல்லாம் நான் பேசியும் கூட அல்லாஹ் எனக்கு கையிலே காசு கொடுக்கவில்லையே என்று ஒரு நேரம் எனக்கு வருத்தம் வந்தது. நான் பகதாதுடைய ஜாமியா மஸ்ஜிதுக்கு போய் கொண்டிருந்தேன். அந்த படிகளிலே ஏறும் பொழுது காலுக்கு செருப்பு இல்லையே, அல்லாஹ் காலுக்கு செருப்பு வாங்க கூட எனக்கு காசு தரவில்லையே என்று கவலைப்பட்டு நான் ஏறிக்கொண்டிருந்தேன். அப்பொழுது அங்கு ஒரு பிச்சைக்காரனை பார்த்தேன், அவனுக்கு காலே இல்லை. என்னுடைய கவலை தீர்ந்து விட்டது. எனக்கு காலுக்கு செருப்பு தான் இல்லை, அவருக்கு காலே இல்லையே. இது விலைக்கு வாங்க முடியும், அது வாங்க முடியுமா? ரொம்ப பேர் தலைக்கு நல்ல ஹேர் ஆயில் இல்லையே கவலைப்படுறாங்க, சில பேருக்கு ஹேரே இல்லை. இதுக்கு என்ன செய்யறது? கேசவர்த்தினி எத்தனை இருக்கிறதோ அத்தனையும் அது கேசவர்த்தினி தான். கேசம் இருந்தால் அது வர்த்தினி ஆகும். கேசமே இல்லை, அது கிரவுண்ட் மாதிரி இருக்கு. ஒரு காலத்தில் அங்க புல் முளைத்ததற்கு அடையாளம் கூட இல்லை, அப்படி கிரவுண்டாக இருக்கிறது. தமிழ்ல பாருங்க, நான் சொன்ன முதல்ல மாதிரி வழுக்கை, சொட்டை, மொட்டை எல்லாம் வேற வேற அர்த்தம் தருது. எல்லாமே தலையில முடியில்லாதுக்கு பேர் தான், வேற வேற அர்த்தம் தருது. இது எவ்வளவு ஆராய்ச்சி செய்து வச்சாங்களோ தெரியல. இப்படி ஷேக் சாதி குலிஸ்தானிலே சொல்லும் பொழுது நான் இதை சொல்ல வந்தேன். செல்வந்தர்கள் எல்லாம் புத்திசாலிகளாக இருப்பதும் இல்லை, புத்திசாலிகள் எல்லாம் செல்வந்தர்களாக இருப்பதும் இல்லை, ஏழைகள் எல்லாம் எளியவர்களாக இருப்பதும் இல்லை, எளியவர்கள் எல்லாம் ஏழைகளாக இருப்பதும் இல்லை. எத்தனையோ புத்திசாலிகள் சாதாரணமான இப்படி எல்லாம் உலகத்திலே இருக்கிறது. இந்த ஹதீஸிலே ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், நீங்கள் முதலாளியாக இருக்கிறீர்கள், அல்லாஹ் அவர்களை தொழிலாளியாக்கி உங்களுடைய கையிலே கொடுத்திருக்கிறார். ஜஅலஹுமுல்லாஹு தஹ்த ஐதீக்கும், அல்லாஹ் அவர்களை உங்களுடைய கையிலே கொடுத்திருக்கிறார். இது என்ன அர்த்தம் விளங்குகிறது? அல்லாஹ் நாடி இருந்தால் உங்களை அவர்களுடைய கையிலே கொடுத்திருக்கலாம். பிறகு ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? அவருக்கு கொஞ்சம் பணம் கூடுதலா கொடுங்க, அவர் கொஞ்சம் சௌரியமா வைங்க, அப்படி சொல்லல. முடிக்கிறேன் சகோதரர்களே, அவர்கள் முதலாளிகள் என்ன சாப்பிடுகிறார்களோ அதை தொழிலாளிக்கு கொடுக்கட்டும், முதலாளிகள் என்ன உடுத்துகிறார்களோ அதை தொழிலாளிக்கு கொடுக்கட்டும். அவர்களால் செய்ய முடியாத வேலையை சொல்லிவிட்டால் அவர்களுக்கு உதவியாக இருக்கட்டும். இதுதான் சகோதரர்களே மனிதநேயம். தன்னுடைய உடலிலிருந்து ஆரம்பிக்கிறது. இன்னலி ஜஸதிக அலைக ஹக்கன், உடலுக்கும் ஹக் இருக்கிறது, சொந்தக்காரருக்கும் ஹக் இருக்கிறது, மனைவிக்கும் ஹக் இருக்கிறது, மக்களுக்கும் ஹக் இருக்கிறது,
பக்கத்து வீட்டுக்காரருக்கும் ஹக்கு இருக்கிறது, பக்கத்து வீட்டில் இருக்கிற அந்நியருக்கும் ஹக்கு இருக்கிறது, பக்கத்தில் உட்கார்ந்து இருப்பவருக்கும் உரிமைகள் இருக்கிறது. நேயம் என்பது முழு உலகத்திற்கும் சேர்ந்த ஒன்று. அந்த மனித நேயத்தை உலகத்திலே நிலைநிறுத்துவதற்கு அடிப்படையாக அமைவது அல்லாஹுடைய ஆணைகளை கொண்டுள்ள குர்ஆன் தான். அந்த குர்ஆனை வழிநடத்த வேண்டும், நம்முடைய வாழ்க்கையிலே வழியாக கொள்ள வேண்டும் என்பதற்கு அடிப்படையாக அமைவது ஈமான் தான். அந்த ஈமான் எந்த அளவிற்கு பக்குவப்படுமோ சகோதரர்களே, உலகத்திலே நானும் மகிழ்வோடு இருப்பேன், எல்லோரையும் மகிழ்வாக்கி வைப்பேன். எல்லோரையும் மகிழ்வாக்கி வைப்பதற்கு அர்த்தம் நான் கஷ்டப்படுவேன் என்பது அர்த்தம் அல்ல. நம்மளே நிறைய பேர் இப்படித்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்தவங்களை சந்தோஷமாக்கலாம் நான் கஷ்டப்பட்டுருவேன் நினைக்கிறோம். அடுத்தவருக்கு வசதியா உட்கார இடம் கொடுத்தா எனக்கு இடம் இல்லாம போயிருமே. இல்ல சோதரர்களே, அடுத்தவருக்கு இடம் உண்மையில மனசார கொடுத்தால் அவர் தன்னுடைய இடத்தை நமக்கு கொடுப்பார். நாம் உண்ணுவதை உண்மையிலே மனதால் அவருக்கு கொடுத்தால் அவர் உண்ணாமல் நமக்கு கொடுப்பார். இந்த தியரியை வரை நாம் போய் சேராத காரணத்தினாலே கொடுக்க மனம் வருவதில்லை. எனவே சகோதரர்களே, நாம் உண்ணுவதற்கும் வெறும் குட்டிகளை ஈனுவதற்கும் இருப்பது மிருகம். இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு நேயத்துக்காக வாழுகிறவர்கள் தான் மனிதர்கள். நேயம் இல்லை என்று சொன்னால் அவர்கள் மனித உருவத்திலே இருக்கிறவர்களாக கருதப்படலாமே தவிர அவர்களை மனிதர்களாக கருதப்பட முடியாது என்பது குர்ஆனுடைய முதல் வார்த்தையிலிருந்து கடைசி வார்த்தை வரை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையுடைய முதல் நடப்பிலிருந்து கடைசி நடப்பு வரை ஈமானுடைய அடிப்படைகள் அத்தனையிலிருந்தும், அது தொழுகையாகட்டும், நோன்பாகட்டும், ஜகாத்தாகட்டும், ஹஜ்ஜாகட்டும், அத்தனையும் அதைத்தான் போதிக்கிறது. அந்த வழியிலே நடப்போமே ஆனால், நாம் அல்லாஹ்வுடைய கிணங்க மனித நேயத்தோடு நடப்போமே ஆனால் நாமும் இந்த உலகத்திலே மகிழ்வாக இருப்போம் என்பது மட்டுமல்ல, முழு உலகத்தையும் மகிழ்வாக இருக்க வைப்போம். நாமும் இந்த உலகத்திலே மகிழ்வாக இறப்போம் என்பது மட்டுமல்ல, முழு உலகத்தையும் மகிழ்வாக இறப்பதற்குரிய வழி செய்து தருவோம். எனவே முழு மனித சமுதாயத்திற்கு ஈகையும் இரக்கத்தையும் தரக்கூடிய மனித நேயத்தை உண்டு பண்ணுவதற்கு அல்லாஹ்வுடைய ஆணைப்படி ஈமானை வளர்க்க, அதை ஓங்க செய்ய எல்லா நடைமுறைகளையும் நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்பி வேண்டி கேட்டுக்கொண்டு, இந்த நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை, அருமையான சந்தர்ப்பத்தை ஆக்கி தந்த அனைவர்களுக்கும் அல்லாஹு தஆலா, குறிப்பாக இந்த மண்டல ஜமாத் உலமாவினருக்கு அல்லாஹ் எல்லா வகையான இஹ்லாசுடைய தன்மைகளை தந்து ஈருலகத்திலும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று துஆ செய்து முடிக்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி வ கஃபா வ ஸலாத்து வ ஸலாமு அலா இபாதிஹி அல்லதீன இஸ்தஃபா. அம்மா பாத். قال الله تعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن أكرمكم عند الله أتقاكم صدق الله مولانا العظيم. وقال النبي عليه الصلاة والسلام إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا وإلى امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال عليه الصلاة والسلام. அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த சிறப்பு மிகு விழாவின் தலைவர் அவர்களே, எனக்கு முன்னாலே இங்கே பேசி அமர்ந்திருக்கக்கூடிய உலமா பெருமக்களே, மேடையின் கண் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த நகரினுடைய எனக்கு மிகவும் அறிமுகமாகிய பிரமுகர்களே, வருகை தந்திருக்கும் பெரியவர்களே, நண்பர்களே, நான் சிராஜுல் மில்லத் அவருடைய பேச்சை கேட்பதற்காகத்தான் இங்கே வந்தேன் என்று சொன்னாலும் கூட மிகையாகாது. ஏனென்றால் எத்தனையோ கரகரத்த குரல்கள் கூட துருப்பிடித்து போனதற்கு பிறகு அவர்களுடைய குரல் இன்றும் அந்த குரலை விட எனக்கு இனிமையாக ஒலித்தது உமர் ஃபாரூக் ஹஜரத் அவர்கள் அதற்கு வைத்த சந்தன தமிழ் என்ற பெயர். ஏனால் சந்தனம் இன்று மிக பிரபல்யமாக இருக்கிறது. ஆனால் அந்த சந்தன தமிழையே கடத்தி கொண்டு வந்திருக்கிறார்கள் சிராஜுல் மில்லத் அவர்கள். எனவே அவர்களுக்கு பிறகு நான் என்ன பேசுவது என்பது எனக்கு புரியவில்லை என்றாலும் கூட எனக்கு கொடுக்கப்பட்ட, நான் பேச வேண்டும் என்று பணிக்கப்பட்டிருக்கிற தலைப்பிலே தலைவர் அவர்கள் தங்களுடைய பெருந்தன்மையின் காரணமாக எனக்கும் கூட சுதந்திரமாக பேச சந்தர்ப்பம் தந்திருக்கிறார்கள். இல்லை என்றால் கடைசி நேரத்திலே 5-10 நிமிடங்கள் பேசி முடிக்கிற தருவாயில் அமையும். அப்படி இல்லாமல்
போதுமான அளவு நேரம் தலைவர் அவர்கள், அதாவது சிராஜுல் மில்லத் அவர்கள் தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு முதலில் நன்றி தெரிவித்துக் கொண்டு, அவர்கள் கூறியது போல இந்த கூட்டத்தை பார்க்கும் பொழுது உண்மையிலே நம்முடைய பிரசங்கங்கள் என்று சொல்லுவது இருக்கிறது, ஜுமாவுடைய பிரசங்கம் போல்தான் எல்லா பிரசங்கமும். ஆனால் அது வாரத்திற்கு ஒரு தடவை முஸ்லிம்கள் ஒன்று சேர்கிறார் என்ற காரணத்தினாலே அதற்கு ஒரு தனி அந்தஸ்து இருக்கிறது என்று சொன்னாலும் கூட, இதுவெல்லாம் தீனுடைய பேச்சுக்கள், இதுவெல்லாம் இபாதத். இங்கே அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு வினாடியும் இபாதத்துடைய நேரம். நம்முடைய பொழுதுபோக்கல்ல, ஏதோ ஒரு விளையாட்டல்ல, ஏதோ ரசிப்பதற்காக நாம் கேட்கவில்லை. எத்தனையோ கேட்கிறோம் உலகத்திலே, எத்தனையோ பேச்சுக்கள் ரசிப்பதற்காக. ஆனால் இங்கே ரசிக்கவும் செய்யலாம், ருசிக்கவும் செய்யலாம், ஆனால் அமல் செய்யலாம் என்பதுதான் இங்கே முக்கியம். எனவே இந்த கூட்டமே இபாதத்துடைய கூட்டம் தான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொன்னபடியும் கேட்டபடியும் அமல் செய்ய தௌஃபீக் தந்தருள்வானாக. சோதரர்களை, அல்லாஹ் குர்ஆனிலே சுருக்கமாக சொல்லுகிறான், ஆனால் அதற்குத்தான் ரத்தின சுருக்கம் என்று பெயர். இந்த உலகத்திலே நேயம் என்ற வார்த்தையை அல்லாஹ் குர்ஆனின் மூலமாக அறிமுகப்படுத்திய பிறகுதான் உலகத்திற்கு தெரியும். இல்லை என்றால் அரபு நாட்டிலே தாங்கள் பெற்றெடுத்த குழந்தைகளை உயிரோடு புதைத்தார்கள் என்று சொல்லப்படுகிற வரலாறு கிதாபுகளில் பார்க்கிறோம், படிக்கிறோம், கேட்கிறோம். ஆனால் இன்று கூட அது எப்படி என்பது அதை உள்ளத்தால் விளங்க முடியவில்லை. அப்படிப்பட்ட கடுமையும் கொடுமையும் நிறைந்த காலத்திலே அல்லாஹ் இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தினான். மனித நேயம் என்பது அங்கிருந்துதான் உற்பத்தியானது. ஆனால் நேயத்திற்கு முன்னாலே தேவைப்படுவது இருக்கிறதே, ஈமான் தேவைப்படுகிறது. ஈமான் இல்லாமல் உலகத்திலே நேயம் உருவாக முடியாது. ஏனென்றால் ஈமானுடைய அடிப்படை மறுமை, நம்முடைய வாழ்க்கையினுடைய அடிப்படையும் மறுமை. இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு ஏற்பாடு தானே தவிர, இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு பயணம் தானே தவிர, இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு சென்று கொண்டிருக்கிற இடம் தானே தவிர, செல்லுகிற இடம் தானே தவிர இருக்கிற இடம் அல்ல என்ற அடிப்படை வைத்துக் கொண்டு ஒரு மூமினுடைய பார்வையிலே ஆகிரத் இருக்குமானால், மறுமையினுடைய வாழ்க்கை இருக்குமானால், அங்கே சொர்க்கம் கண்ணுக்கு முன்னாலே தெரியுமானால், நரகம் கண்ணுக்கு முன்னாலே தெரியுமானால், எங்கே சென்றாலும் சரி, அவன் தனிமையாக இருந்தாலும் சரி, அவன் சேர்ந்திருந்தாலும் சரி, தன்னுடைய தனி வாழ்க்கையிலும் சரி, தன்னுடைய கூட்டு வாழ்க்கையிலும் சரி, தன்னுடைய சமுதாய வாழ்க்கையிலும் சரி, தன்னுடைய குடும்ப வாழ்க்கையிலும் சரி, தன்னுடைய வியாபார வாழ்க்கையிலும் சரி, தன்னுடைய தொழில் வாழ்க்கையிலும் சரி, அவன் இந்த நாட்டுக்கே அரசனாக இருந்தாலும் சரி, அல்லது இந்த அகிலத்துக்கே அவன் ஆண்டவனாக, அதை ஆளக்கூடியவனாக அவன் இருந்தாலும் சரி, அவனுக்கு முன்னாலே அல்லாஹ் இருப்பானே ஆனால், ஆகிரத் இருக்குமானால், சொர்க்கமும் நரகமும் இருக்குமே ஆனால், பிறகு மனிதநேயத்தை பற்றி சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே இருக்காது. காரணம், ஈமான் என்பதே அதற்குத்தான் பெயர். சொன்னார்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதஷ்தகா ஐனுஹு இஷ்தகா குல்லுஹு. இந்த ஒரு வார்த்தை இருக்கிற முழு மனித சமுதாயத்துக்கு இன்று மட்டுமல்ல, என்றைக்கும் இறுதி நாள் வரை, இந்த உலகம் இருக்கும் காலம் வரை, இதஷ்தகா ஐனுஹு இஷ்தகா குல்லுஹு. ஒரு உதாரணம் சொன்னார்கள். ஆனால் மனித சமுதாயம் முழுமைக்கும் சேர்த்து இறுதி வரைக்கும் உள்ள உதாரணம், இந்த முழு மனித சமுதாயம் சேர்த்து ஒரு உடம்பு, அந்த ஒரு உடம்பிலே ஏதாவது ஒரு உறுப்பு எங்காவது பாதிக்கப்படுமானால் முழு உடலும் அதனாலே பாதிக்கப்படும். அமெரிக்காவிலே ஒரு மனிதன் கஷ்டப்படுகிறான் என்று சொன்னால், ஈரோட்டிலே இருக்கிற ஒரு மனிதன் இரவு தூங்கும் பொழுது இரவு 12 மணிக்கு அவனுக்கு விழிப்பு வந்தால், அமெரிக்கா உண்மையான சுதந்திரத்தை பெறவில்லையே, அமெரிக்க மக்களுக்கு நல்வாழ்வு கிடைக்கவில்லையே என்ற கவலை இந்த மனிதனுக்கு ஏற்படும். இது எப்படி ஏற்படும்? சாதாரண மனிதர்களுடைய சிந்தனையிலே ஏற்படக்கூடிய ஒன்றல்ல, சாதாரண மனிதர்களுடைய சிந்தனையிலே ஏற்பட முடிந்த ஒன்றுமல்ல. ஆனால் யார் அல்லாஹ்வினுடைய அடிமைகளாக இருக்கிறார்களோ, அல்லாஹ்விற்கு மட்டுமே அடிமைகளாக இருக்கிறார்களோ, முழு உலகத்தையும் அவர்களுடைய இதயத்தாலே பார்க்க முடியும். முகத்திலே இருக்கிற கண்கொண்டல்ல, இதயத்துக்குள்ளே இருக்கிற கண்ணை கொண்டு அமெரிக்கர்களையும் பார்க்க முடியும், ஆஸ்திரேலியர்களையும் பார்க்க முடியும், உலகம் அனைத்தையும் பார்க்க முடியும். பார்த்து எங்கோ ஒரு மனிதன் ஏதோ ஒரு வகையில் அவன் கஷ்டப்படுகிறான் என்று சொன்னால், அதற்காக இந்த மனிதன் சிந்திக்க முடியும், நான் அவனுடைய கஷ்டத்தை நிவர்த்தி செய்வது எப்படி. இது உலகத்திலே மனிதர்களுடைய யாருடைய சிந்தனைக்கும் வர முடியாத ஒன்று. வருமானால் ஒரு மூமினுக்குத்தான் வர முடியும். அப்படி செய்வது சாத்தியமானால் அது ஒரு மூமினுக்குத்தான் முடியும். அப்படி ஒரு கவலைப்பட முடியுமானால், இன்றைக்கு கவலை என்று சொன்னாலே மக்களை பற்றிய கவலை. எந்த மக்களை? தான் பெற்றெடுத்த மக்களை, உலகத்திலே வாழுகிற மக்களை அல்ல, தான் பெற்றெடுத்த மக்களை கவலைப்பட்டு அதற்காக சேர்த்து வைத்து சில பேர் மக்களே பெற்றெடுக்காதவர்கள் கூட சேர்த்து வைக்கிறார்கள் கோடி கோடியாக.
எதற்காக? மக்களுக்காக என்று சொல்லுவார்கள். சோதர்களே, இந்த உலகத்திலே ஒரு சிந்தனை உலகம் அனைத்துக்கும் சேர்த்து மனித நேய அடிப்படையிலே ஒரு சிந்தனை உருவாக்க முடியுமானால் அது ஈமானுடைய அடிப்படையில் தான் உருவாக்க முடியும். இந்த உலகம் முழுவதும் ஒரு உடல். யார் எங்கு வசித்தாலும் அவர்கள் உடலுடைய ஒரு அங்கம், உடலுடைய ஒரு உறுப்பு. அவர்களுக்கு எங்கு பங்கம் வந்தாலும் அதற்காக இவர் கவலைப்படுவார். கண்ணிலே கஷ்டம் வந்தது என்று கால் சும்மா இருக்காதே, கண்ணுக்கு கஷ்டம் வந்து விட்டது என்று கை சும்மா இருக்காதே, கண்ணுக்கு கஷ்டம் வந்து விட்டது என்று நாவு சும்மா இருக்காதே. பகலெல்லாம் ஓடி ஆடி உழைத்து படாத பாடுபட்டு இரவிலே வந்து படுக்கிறார். படுக்கும் பொழுது அவருக்கு கண் வலிக்கிறது, தூக்கம் வரவில்லை என்று சொன்னால் கால் மறுக்காது. மருத்துவரிடத்திலே செல்லுவதற்கு நான் பகலெல்லாம் உழைத்து வந்திருக்கிறேன் என்று சொல்லி கால் மறுத்து விடாது. கால் மருத்துவரிடத்திலே செல்லும், உறக்கத்தை விட்டு வாய மருத்துவரிடத்திலே பேசும், கை மருத்துவரிடத்திலிருந்து மருந்தை வாங்கும், பிறகு பாக்கெட்டில் இருந்து பணம் எடுத்து இல்லை இல்லை என்று சொன்னாலும் கூட எவராவது வாங்கி மருந்து வாங்கி உபயோகிப்பார். கண்ணுக்குத்தானே வலி என்று கால் சும்மா இருக்காது, கையுக்குத்தானே வலி என்று தலை சும்மா இருக்காது, தலைக்குத்தானே வலி என்று இதயம் சும்மா இருக்காது. அமெரிக்கா தானே கெட்டு போகிறது என்று இந்தியா சும்மா இருக்காது, இந்தியா தானே கெட்டு போகிறது என்று ஈரான் சும்மா இருக்காது, ஈரான் தானே கெட்டு போகிறது என்று ஆஸ்திரேலியா சும்மா இருக்காது. உலகத்திலே எங்கே கெடுதி வந்தாலும் அது எங்களுக்கு வந்ததென்று எண்ணக்கூடிய ஒரு பாங்கு, ஒரு பாவனை வருமானால் அது ஈமானுடைய அடிப்படையிலே வர முடியும் என்ற காரணத்தினாலே லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா, அந்த தாரக மந்திரம் இருக்கிறதே, மனிதனுடைய இன்று சாதாரணமாக உபயோகிக்கிறார்கள். பிரெயின் வாஷ் செய்து விடுகிறார்கள், பிரெயின் வாஷ் செய்யப்பட்டு விடுகிறது. சில இயக்கத்தார்கள் பிரெயின் வாஷ் செய்கிறார்கள் என்றுதான் சொல்லுகிறார்கள். யார் யாரை சொல்லுகிறார்கள் என்பதை விட்டுவிட்டு நான் சொல்லுகிறேன். உலகத்திற்கு, உலக பொருளுக்கு, பணத்துக்கு அல்ல அன்றி சொல்லப்போனால் அடிமைகள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தாய்ஸ் அப்துல் தீனார் வ அப்துல் ஹமீஸா, தாய்ஸ் அப்துல் திரஹமி வ அப்துல் திரஹமி, தாய்ஸ் வன்தகஸ வ இதா ஷீக ஃபலன் துகிஷ. ஆடைக்கு அடிமையானவர்கள், பணத்துக்கு அடிமையானவர்கள், காசுக்கு அடிமையானவர்கள். சில உதாரணங்கள் தான் சொன்னார்கள். உலகத்துடைய சாதாரண சிறிய சிறிய பொருட்களுக்கெல்லாம் அடிமைகளாக இருக்கிறவர்களுக்கு இந்த சிந்தனை வர முடியாது. இந்த சிந்தனை வர முடியுமானால் யாருக்கு அல்லாஹ்வுடைய அந்த மிகப்பெரிய முடிவில்லாத சொர்க்கத்துடைய முன்னுதாரணம் இந்த உலகத்திலே அல்லாஹ் வைக்கவே இல்லை. சொர்க்கத்துக்கு ஒரு முன்னுதாரணம் அல்லாஹ் வைக்கவே இல்லை. சொர்க்கத்துடைய மண் கஸ்தூரியாக இருக்கும், சொர்க்கத்துடைய மண் சந்தனமாக இருக்கும். அங்கே கிடக்கிற கற்கள் முத்துக்களாக, மாணிக்கமாக, மரகதமாக, வைடூரியமாக, கோமேதகமாக. இதையெல்லாம் சொல்லத்தானே முடியுமே தவிர நம்மிலே பல பேர் பார்த்து கூட இருக்க முடியாது. வைடூரியத்தை பார்த்திருக்கிறோமா? ஏதோ வைரத்தை யாராவது பார்த்திருக்கலாமே தவிர மாணிக்கம், மரகதம் இதெல்லாம் பெயர்கள் தான். சமீபத்திலே சிலோனுக்கு சென்றிருக்கும் பொழுது ஒரு நண்பர் அவருடைய கடைக்கு அழைத்து சென்றார். அப்பொழுது அவர் காண்பித்தார் எல்லா இந்த மரகதம், வைடூரியம் இதையெல்லாம் அவர் வியாபாரி காண்பித்தார். இதுதான் மரகதம், இது வைடூரியம் என்று அவர் காண்பித்தார். கையில கொடுப்பாரா? காண்பித்தார், அவ்வளவுதான். வியாபாரம் செய்யக்கூடியவர் தவிர பாக்கெட்டில் இருக்கிறது என்று சொல்லுவார்கள், நெருங்கினால் ஓடிவிடுவார்கள். ஏனென்றால் அவ்வளவு எண்ணிக்கிறது. அங்கே கிடக்கிற கற்கள் மண் கஸ்தூரியாக இருக்கும், கிடக்கிற கற்கள் ரத்தனமாக, மாணிக்கமாக, வைடூரியமாக இருக்கும் என்று சொன்னால் இதுவும் நமக்கு விளங்குவதற்கு சொன்னதுதானே தவிர அங்கே இருக்கிற அசலை இங்கே சொல்ல முடியாது சகோதரர். அங்கே இருக்கிற அசலை சொல்ல. அந்த சொர்க்கம் யாருக்கு முன்னாலே இருக்கிறதோ, அந்த சொர்க்கத்திலே அல்லாஹ்வுடைய திருப்தி யாருக்கு முன்னாலே இருக்கிறதோ, அல்லாஹ்வுடைய ரிதா யாருக்கு முன்னாலே இருக்கிறதோ, அங்கே சொர்க்கத்திலே அல்லாஹ் கேட்பானாம், உங்களுக்கு நான் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்து விட்டேன், வேறு ஏதாவது வேண்டுமா என்று அல்லாஹ் கேட்பானாம். அப்பொழுது அவர்கள் சொல்லுவார்கள், எங்களுடைய சிந்தனைக்கே வரவில்லை என்று சொல்லுவார்கள். அப்பொழுது அல்லாஹ் சொல்லுவானாம், நான் உங்களுக்கு நீங்கள் நினைக்காத ஒன்றை அன்பளிப்பாக தருகிறேன். என்ன அன்பளிப்பு? லா அஸ்ஹது அலைக்கும் அபதா, இனி நான் உங்களின் மீது கோபப்படவே மாட்டேன். இனி அல்லாஹ்வுடைய கோபமே வராது. எல்லாம் சந்தோஷப்பட்டு எல்லாம் செய்துட்டாங்க. ஒருத்தர் பங்களா வாங்கி கொடுத்துட்டார், அந்த பங்களாவில் இருக்க வச்சுட்டார், சந்தோஷப்பட்டு எல்லாம் செய்துட்டார். திடீர்னு ஒரு நாள் அந்த பங்களா கொடுத்தவருக்கு கோபம் வந்துருச்சு, கார் கொடுத்தவருக்கு கோபம் வந்துருச்சு. காரை விடு, பங்களாவை கொடு என்று துரத்தி விட்டால் என்ன செய்ய முடியும்? இதுபோல் அங்கு நடக்காது. சொர்க்கத்தில் நுழைந்ததற்கு பிறகு நடக்காது. சகோதரர்களே, நண்பர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் இந்த சொர்க்கத்தை குர்ஆனிலே திரும்ப திரும்ப சொல்லுவது எதற்காக? மனிதனுடைய பிரெயின் வாஷ் செய்யப்பட வேண்டும். உலகத்தினுடைய அடிமைத்தனத்தினாலே அழுக்காகி இருக்கிற மூளை, உலகத்தினுடைய பணத்துக்கு அடிமையாகி அழுக்காகி இருக்கிற இந்த மூளை, உலகத்தினுடைய செல்வத்துக்கும் செல்வாக்குக்கும் அதனுடைய ஆதிக்கத்துக்கும் பதவிக்கும் பட்டத்துக்கும் ஆசைப்பட்டு
அதற்கு அடிமையாக இருக்கிற இந்த மூளையை ஈமான் என்ற ஒன்றை கொண்டு வாஷ் செய்வது கட்டாயம். எங்கே ஒரு மூமினாக ஆகிறாரோ அங்கே அவருடைய மூளை சுத்தமாக சலவை செய்யப்பட்டு விடுகிறது. அதிலே ஆகிரத் மட்டும் தான் இருக்கும், அல்லாஹ் மட்டும் தான் இருப்பான். இந்த உலகத்தை நடத்த வேண்டிய அத்தனை காரியம் நடத்த வேண்டும், நடத்த வேண்டாம் என்று சொல்லவில்லை, அதையும் அல்லாஹ்வுக்காக நடத்த வேண்டும். சகோதரர்களே, இதைத்தான் மனித நேயம் என்று கூறுகிறோம். இந்த உலகத்திலே நேயத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டு யாரோ ஒரு பெரியவர் சொன்ன உதாரணம், ஒருவரை பற்றி கேட்டோம், அப்துல்லா என்று வைத்துக் கொள்வோம். அப்துல்லா எப்படி என்று கேட்டோம். ஒரு ஊருக்கு போனோம், அப்துல்லாங்கிறவரை தெரியும், அவர் எப்படிங்க, அவருடைய தகுதி என்ன அப்படிங்கறத பத்தி கேட்டோம். அப்துல்லா எப்படிங்க? அவர் என்ன சொல்லுவார்? அவருக்கு எங்க இந்தியாவோட மட்டும் இல்லைங்க, வெளிநாட்டிலேயும் கடை இருக்கு, இங்க மட்டும் பங்களா இல்லைங்க, கொடைக்கானல்ல இருக்கு, ஊட்டியிலே இருக்கு, இனி எங்கெங்கயோ காஷ்மீருக்கு கூட அடிக்கடி போயிட்டு வர்றார், தினமும் ஒரு நாட்டுக்கு போயிருப்பார். இப்படி அவரை அறிமுகப்படுத்தப்படுகிறது. அறிமுகம் இருக்கிறதே மனிதர்களுடைய தன்மைகளை பொறுத்தில்லை, மனிதர்களுடைய பொருள்களை பொறுத்துத்தான் இன்றைய அறிமுகம் இருக்கிறது. மனிதர்களுடைய பொருள்களைத்தான் மனிதர்களாக அறிமுகப்படுத்துகிறார்கள். இஸ்லாம் மனிதர்களுடைய தன்மையை மனிதர்களாக அறிமுகப்படுத்துகிறது. அவருக்கு பங்களா இருக்கிறது, ஆனால் அவர் பங்களா இல்லையே, அவர் வேறு, பங்களா வேறு, அவர் வேறு, அவருடைய கார் வேறு, அவர் வேறு, அவருடைய செல்வம் வேறு, அவர் வேறு, அவருடைய செல்வாக்கு வேறு. சகோதரர்களே, நான் கட்டியிருக்கிற கடிகாரமா நான் இதை அவிழ்த்து விடலாம், கட்டியும் கொள்ளலாம். நான் ரேடோ கட்டி இருக்கிறேன் என்ற காரணத்தினாலே, நான் கட்டி இல்லை, நான் கட்டியிருந்தால் கட்டி இருக்கிற காரணத்தினாலே அது விலை உயர்ந்ததாக இருக்கலாம், இதை விட அதன் காரணமாக நான் விலை உயர்ந்தவராக ஆகிவிட முடியுமா? நான் போட்டிருக்கிற சட்டை விலை உயர்ந்ததாக இருக்கிற காரணத்தினாலே நான் விலை உயர்ந்த மனிதனாக ஆகிவிட முடியுமா? நான் போட்டிருக்கிற தொப்பி எவ்வளவு தெரியுமா? 200 ரூபாய் வரும், இருக்கட்டுமே, கலட்டி விடுங்கள், பிறகு பார்க்கலாம் நீங்கள் யார், உங்கள் தொப்பி எது என்பதை. நான் வேறு, என்னுடைய பொருள் வேறு, நான் வேறு, என்னுடைய செல்வம் வேறு, நான் வேறு, என்னுடைய செல்வாக்கு வேறு, நான் யார்? சகோதரர்கள், இங்கே சொல்லுங்கள், 2 மனிதர்கள் இருக்கிறார்கள். ஒருவர் ஏராளமான சொத்து சேர்த்து வைத்திருக்கிறார், ஆனால் அவர் செய்யாத குற்றங்கள் இல்லை, புரியாத பாவங்கள் இல்லை. எங்கோ படித்தது ஞாபகம், ஒவ்வொரு பெரிய சொத்துக்கு பின்னாலே ஒரு பெரிய குற்றம் இருக்கும் என்று சொல்லி இருக்கிறார்கள். அது பொது விதியாக இருக்கும் போல இருக்கிறது, அவர்களுடைய தலை விதியாக இருக்கும் போல இருக்கிறது. ஒவ்வொரு பெரிய சொத்துக்கு பின்னாலே ஒரு பெரிய குற்றம் இருக்கும் என்று. ஆக ஒரு பெரிய சொத்து அவருக்கு இருக்கிறது என்று சொன்னால் அப்படி ஒரு நபர், ஆனால் அவர் செய்யாத குற்றம் இல்லை, அவர் வாங்காத வட்டி இல்லை, அவர் வாங்காத லஞ்சம் இல்லை, அவர் செய்யாத ஊழல் இல்லை, அவர் செய்யாத கலப்படம் இல்லை, கடத்தல் இல்லை, எல்லாம் செய்திருக்கிறார். ஏழைகளுடைய சொத்துக்களை அபகரிக்கிறார், அனாதைகளுடைய சொத்துக்களை எடுத்துக் கொள்கிறார். ஊர் முழுவதுக்கும் தெரியும் அவர் யார் என்று தெரியும். ஆனால் அவருடைய செல்வாக்கின் காரணத்தினாலே ஊர் அவருக்கு முன்னாலே எழுந்து நிற்கும், சலாம் செய்யும், எல்லாம் செய்யும். ஆனால் இவர் இப்படியே இருக்கட்டும். இன்னொரு 2 பிச்சைக்காரர்கள் பிளாட்பாரத்திலே கிடக்கிறார்கள். அவர்களுக்கு இருக்கிற வியாதியோ ஏராளம், ஆனால் அதே நேரத்திலே 2 பேரும் நல்ல மனிதர்கள், வேறு எதுவும் குற்றம் செய்வதில்லை. ஒருவனுக்கு சோறு கிடைத்தது, எங்கோ மிஞ்சி போன சோறு, கல்யாண வீட்டிலே மிஞ்சி போன பிரியாணி கொண்டு வந்து அவனுக்கு கொடுத்து விட்டு போய்விட்டார் ஒருவர், கொஞ்சம் சோறு. இவன் இந்த சோற்றை பார்த்துவிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பிச்சைக்காரனிடத்திலே சொன்னான், நீ சாப்பிட்டு 3 நாள் ஆகிவிட்டது, நான் சாப்பிட்டு 2 நாள் தான் ஆகிறது, நீ சாப்பிட்டு 3 நாள் ஆகிவிட்டது, இந்த பிரியாணி உனக்கே போதாது, நீ சாப்பிடுன்னு அவன்கிட்ட சொன்னான். அந்த பிச்சைக்காரன் சொன்னா, இல்ல உனக்கு தான் கொடுத்துட்டு போயிருக்காங்க, நீ சாப்பிடு, பரவாயில்லை, எனக்கு பசி தாங்கி பழக்கம் இருக்குது. இவன் சொன்னா, இல்ல நீ சாப்பிடு, பரவாயில்லை, நான் பசிச்சு இருந்துக்குவேன், 2 நாள் தான் ஆகுது. இப்படியே 2 பேரும் தகராறு பண்ணி அவனுக்கே கொடுத்துட்டான், 2வது பிச்சைக்காரனுக்கு கொடுத்துட்டான். இப்ப சொல்லுங்க, அந்த குற்றம் செய்த செல்வந்தர் மிகப்பெரிய செல்வம் உள்ளவர், அவரை மனிதர்கள் போற்றுவார்களா? இந்த பிச்சைக்காரன் நான் பட்டினியாக இருந்து பழக்கம் இருக்கிறது என்று சொல்லி அடுத்த பிச்சைக்காரனுக்கு கொடுத்தானே, இவனை போற்றலாமா? மனிதர்களிலே உயர்ந்தவர் யார்? எந்த பிளாட்பாரத்திலே இருக்கிற பிச்சைக்காரனா, அந்த கோட்டை கொத்தளத்திலே வசிக்கிற அந்த செல்வந்தரா என்று சொன்னால், யாரையும் குறிப்பிட்டு சொல்வதில்லை, மனிதர்களுடைய தன்மைகள் என்ன என்பதை பொறுத்துத்தான் அவர்களுக்கு உயர்வு இருக்கிறதே தவிர, அதைத்தான் அல்லாஹ் சூசகமான வார்த்தையிலே, குர்ஆனுக்கென்று ஒரு குரல் இருக்கிறது, குர்ஆனுக்கென்று ஒரு பாஷை இருக்கிறது, குர்ஆனுக்கென்று ஒரு மொழி இருக்கிறது. முஸ்லிம்களாகிய நாம் அதை படிக்க வேண்டும், குர்ஆனுடைய மொழியை படிக்க வேண்டும். குர்ஆனுடைய மொழியிலே நல்ல மனிதன் என்ற அத்தனையும் அடக்குவதற்கு ஒரு வார்த்தை மூமின் என்று சொன்னாலும் பொருந்தும், முத்தகை என்று சொன்னாலும் பொருந்தும். தக்வா என்ற வார்த்தை இருக்கிறதே, எல்லா நல்ல தன்மைகளையும் அடக்கிய ஒரு வார்த்தை தக்வா.
எல்லா நல்ல தன்மைகளையும் அடக்கிய ஒரு வார்த்தை தக்வா. மனித வடிவத்திலே இருக்கிற மனிதர்களுக்கு என்னென்ன நல்ல தன்மைகள் இருக்க வேண்டுமோ அத்தனையும் ஒன்று சேர்த்து திரட்டி கொடுக்கப்பட்ட ஒரு மனிதரைத்தான் முழுகான முத்தகை என்று சொல்ல முடியும். அதைத்தான் அல்லாஹ் சொன்னான், இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும். ஆனால் சகோதரர்களே, இன்றைக்கு நாம் குர்ஆனை எங்கு வைத்திருக்கிறோம்? குர்ஆனிலிருந்து விளங்க வேண்டிய விஷயங்களை ஹதீஸின் மூலமாக, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல் மூலமாக, செயல் மூலமாக, சஹாபாக்களுடைய செயல் மூலமாக, அதற்கு பின்னால் வந்த இமாம்களுடைய வழிகாட்டுதல் மூலமாக விளங்க வேண்டும் என்பது உண்மை. அதே நேரத்தில் குர்ஆனை நேரடியாக பார்த்து விளங்குவதற்கும் ஏராளமான விஷயங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறார். சட்ட ரீதியான ஆயத்துகளை தொகுத்தால் 500 ஆயத்துகள் தான். 6666 ஆயத்திலே 500 ஆயத்துகள் தான் சட்ட சம்பந்தப்பட்ட ஆயத்துகள். மீதமுள்ள ஆயத்துகள் எல்லாம் உபதேசம், முன்னுரைகள், சென்று போன காலத்துடைய நிகழ்வுகள், இதையெல்லாம் அல்லாஹ் சொல்லி இருக்கிறார். இதையெல்லாம் நாம் நேரடியாக பார்த்து விளங்க முடியும். ஆனால் இன்றைக்கு குர்ஆனை நாம் எங்கு வைத்திருக்கிறோம்? குர்ஆன் என்பது நமக்கு ஒரு மரியாதைக்குரிய பொருள். உலகத்திலேயே நாம் எல்லாவற்றை விட குர்ஆனை மதிக்கிறோம். மதிக்கிற காரணத்தினாலே அதை உயரமான இடத்தை வைத்திருக்கிறோம், அவ்வளவுதான். அதை எதற்கு உபயோகப்படுத்துவோம்? நான் சுருக்கமாக சொல்லுவதானால், குர்ஆனை நம் வாழ்க்கையினுடைய தாவீஸ் போடலாமா இல்லையா அது வேற விஷயம். தாவீஸை நான் அதையும் சொல்லிவிடுகிறேன். தாவீஸ் அல்லது ஓதி பார்க்குதல் துஆ என்ற ரீதியிலே தாராளமாக செய்யலாம். அதை கொண்டுதான் நடக்கிறது என்று நம்பினால் அது செய்யக்கூடாது. ஹதீஸிலே இரண்டும் கிடைக்கும். சில பேர் கேட்பார்கள், ஓதி பார்க்கலாமா, அது செய்யலாமா? அப்படி சில பேர் இந்த காலத்தில் வாதம். அது வாதம் இல்ல, பிடிவாதம். அதுக்கு பேர் வாதம் இல்லை, பிடிவாதம். இனி என்ன பதில் சொன்னாலும் அதைத்தான் சொல்லுவார்கள். தெளிவான விஷயம் சகோதரர்களே, என்றால் பேச்சு வந்ததனாலே சொல்லுகிறேன். தாவீஸ் என்பதும் ஓதி பார்ப்பது என்பதும் துஆ என்ற ரீதியிலே துஆ செய்தால் அல்லாஹ் கபூல் செய்கிறான். இந்த தாவீஸும் ஒரு துஆ தான், ஓதி பார்ப்பது ஒரு துஆ தான். துஆ என்ற ரீதியிலே செய்தால் தாராளமாக செய்யலாம். இல்லை, இதை மட்டும் செய்துவிட்டு கடமைகளை உதாசீனப்படுத்துகிறார், தொழுகைக்கு கூட வருவதில்லை, மார்க்கப்படி நடப்பதில்லை, மார்க்கத்தை அனுசரிப்பதில்லை என்று சொன்னால் பிறகு அவர் இந்த தாவீஸை மட்டும்தான் நம்புகிறார் என்ற அர்த்தமாகும். அது செய்யக்கூடாது என்று சொல்லலாம். இதை மட்டும் நம்பினால் செய்யக்கூடாது, இதை துஆ என்று நம்பினால் தாராளமாக செய்யலாம். ஆக தாவீஸ் போடுகிறோம். உதாரணமா இடுப்புல தாவீஸ் இருக்கும், கையில தாவீஸ் இருக்கும். தாவீஸ் இல்லாத நபர்கள் சில ஊர்களில் பார்க்கவே முடியாது. எல்லாருடைய இடுப்புல ஏதாவது ஒன்று இருக்கும். அப்படி ஒரு தாவீஸ் போட்டிருந்தா பாதுகாப்பு. அதே பெண்கள் முதல்ல சொல்றது என்ன வந்துட்டாலும் உடனே ஒரு தாவீஸ் வாங்கி போடுங்க. தாவீஸ் போட்டும் நல்லாகலாம், போடாமலும் நல்லாகலாம். நல்லாக்குகிறவன், சரியாக்குகிறவன், உருவாக்குகிறவன், உண்டாக்குகிறவன், படைக்கிறவன், பராமரிக்கிறவன், பாதுகாக்கிறவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாரும் இல்லை. வேறு எதுவும் எதையும் செய்யாது. ஆனால் தாவீஸ் போட்டுக் கொண்டார் ஒருவர். தாவீஸ் போட்டுக் கொண்டதற்கு பிறகு அவர் வைத்துக் கொள்வோம், ஜுரத்துக்கு தாவீஸ் போட்டு விட்டார். அடிக்கடி தலைவலி வந்து கொண்டிருக்கிறது, ஒற்றை தலைவலி வருகிறது. எனவே தாவீஸ் போட்டுக் கொண்டார், தலைவலி நன்றாகிவிட்டது. இப்ப தாவீஸ் போட்டவர் இந்த தாவீஸுக்காவது ஏதாவது வேலை செய்யணுமா? இந்த தாவீஸை இடுப்புல கட்டிட்டார். இனி அது சம்பந்தமா அவர் எந்த வேலையும் செய்ய வேண்டியதில்லை. அவர் எப்போ அதை பத்தி சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல ஒரு கூட்டுல போட்டு அடைக்கப்பட்டிருக்கும். அவர் பாத்ரூமுக்கு போனால் அப்படியே போவார், குளிச்சால் அப்படியே குளிப்பார், வியாபாரத்துக்கு போனால் அப்படியே வியாபாரம் செய்வார், மனைவியோடு இருந்தாலும் அப்படியே இருப்பார். அந்த தாவீஸுக்காக அவர் எந்த வேலையும் செய்ய வேண்டியதில்லை. வாங்கினார், இடுப்பிலே கட்டினார், வேறொன்றும் செய்ய வேண்டியதில்லை. இதே போல குர்ஆன் யாசீனை ஓதினோம், மூடி வைத்து விட்டோம். இந்த குர்ஆனுக்காக வேறு எதையும் செய்யவில்லை, செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று கருதினால் குர்ஆனை ஒரு தாவீஸாக ஆக்கி வைத்திருக்கிறோம் தவிர குர்ஆனை வாழ்க்கைக்கு வழியாக ஆக்கி வைக்கவில்லை. எனவே குர்ஆனை வாழ்க்கைக்கு வழியாக்குவது மாத்திரமல்ல, குர்ஆனுடைய மொழியையும் புரிந்து கொள்ள வேண்டும். இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும், உங்களிலே ஆகச் சிறந்த மனிதர்கள், ஆக உயர்ந்த மனிதர்கள், கண்ணியமானவர்கள், கௌரவமானவர்கள் உலகத்திலே யாருக்கெல்லாம் கண்ணியம் கிடைத்திருக்கிறதோ தக்வாவினால் கிடைத்திருக்கிறது. உலகத்திலே யாருக்கெல்லாம் உண்மையான மரியாதை, சோதரர்களை, மரியாதையில் 2 வகை இருக்கிறது. உண்மையான மரியாதை ஒன்று, மரியாதை அதாவது போலி மரியாதை ஒன்று, நடிப்பு. ஒரு நடப்பிலே ஒரு நடிப்பு. அவருடைய புன்னகை கூட அது ஒரு மேக்கப்பாகத்தான் இருக்கும். யாரையாவது பார்த்து அவர் புன்னகைக்கிறார் என்று சொன்னால் அது அவருடைய செல்வத்துக்காக. உள்ளுக்குள்ள துஆ செய்து கொண்டிருப்பார். நான் முதலிலே சொன்னது போல அந்த செல்வந்தர் ஊரையே அடித்து தன்னுடைய உலையிலே போட்டுக் கொள்ளுகிறார். அந்த செல்வந்தர் எப்ப மௌத்தாகுவாரோ என்று துஆ செய்து கொண்டிருப்பார். மனதுக்குள்ளே சந்தோஷம் இருக்கும், ஆனால் வெளிரங்கத்திலே அவர் இருக்க வேண்டும் என்று மரியாதை செய்து கொண்டிருப்பார். உண்மையான மரியாதை கிடைக்குமானால் அது தக்வாவை கொண்டுதான் கிடைக்க முடியும். உண்மையான இஸ்ஸத் கிடைக்குமானால் தக்வாவை கொண்டுதான் கிடைக்க முடியும். இதைத்தான் அல்லாஹ் தன்னுடைய மொழியிலே, குர்ஆனுடைய மொழியிலே, இன்னல் இஸ்ஸத்து லில்லாஹி வ லிரசூலிஹி, இன்னல் இஸ்ஸத்து லில்லாஹி ஜமீஅன் ஒரு இடத்திலே இருக்கிறது. சிராஜுல் மில்லத் அவர்கள் சொன்னார்கள், இஸ்ஸத்துடன் வாழ வேண்டும் என்று. உண்மையா கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத் அவர்கள் சொல்லுவார்கள் என்று சொன்னார்கள். நான் ஓதுகிற காலத்திலே அவர்களுடைய பேச்சை பல தடவை கேட்டிருக்கிறேன். கேட்டது மட்டுமல்ல, உண்மை
உண்மையிலே அது ஒரு இருக்கிற, அதாவது மனிதர்களை லயிக்க வைக்கிற ஒரு தன்மை. பேச்சு அதாவது மிக வேகமாக இருக்காது என்றாலும் கூட அந்த பேச்சு அப்படியே இருக்கிற, எப்படி அத்தரிலே சிலர் இருக்கிறது, அதை தடவனா உடனே பளிச்சு வாசம் அடிக்கும், தடவன உடனே வாசம் அடிக்கும். சில அத்தர் இருக்குது ரொம்ப அமைதியான வாசம் அடிக்கும். அதனால சில பேர் அத்தர் வியாபாரி என்ன செய்யறான்னு சொன்னா, தடையை விட்டு இந்த அத்தர் இப்ப மணக்காது நாளைக்கு தான் மணக்கும் வித்துட்டு போயிடறான். இவ்வளவு அமைதி இன்னைக்கு ஒண்ணுமே காட்டாது, நாளைக்கு அது காட்டு போய் பிறகு பார்க்கணும். இவங்க வித்துட்டு போறவங்களுடைய சாமர்த்தியம் இப்படி வித்துட்டு போயிடறாங்க, அது வேற விஷயம். ஆனால் இது போல காயிதே இல்லத்துடைய அவர்களுடைய பேச்சு அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு உயர்ந்த ஸ்தானத்தை சொர்க்கத்திலே தர வேண்டும் என்று துஆ செய்வோமாக. அவர்களுடைய பேச்சு மனிதர்களை லயிக்க வைப்பதாக இருக்கும். அவர்கள் சொல்லுவார்கள் இஸ்ஸத்துடன் வாழ வேண்டும் என்று. குர்ஆன் அல்லாஹ் தன்னுடைய பாஷையிலே சொல்லுகிறான், இன்னல் இஸ்ஸத லில்லாஹி ஜமியா, இஸ்ஸத் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான், வேறு யாருக்குமே கிடையாது. அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்டால் யாரெல்லாம் அல்லாஹ்வோடு சம்பந்தப்படுவார்களோ அவர்களுக்கு இஸ்ஸத் கிடைக்கும். அதை வேறு இடத்திலே சொல்லுகிறான், இன்னல் இஸ்ஸத லில்லாஹி வ லிரசூலிஹி வ லில் முஃமினீன். இஸ்ஸத் அல்லாஹ்வுக்கு, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு, ரசூலுக்கு அல்ல, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு, ரசூல் அல்லாஹ்வுடைய ரசூல், வ லில் முஃமினீன் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டவர்கள். யாரெல்லாம் அல்லாஹ்வோடு இணைவார்களோ, அல்லாஹ்வோடு சம்பந்தப்படுவார்களோ, அல்லாஹ்வோடு பந்தம் வைத்துக் கொள்வார்களோ அவர்களுக்கு இஸ்ஸத் கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். தக்வாவின் மூலமாக கராமத், சங்கையும் மரியாதையும் இஸ்ஸத்தும் எல்லாம் கிடைக்கும். எனவே உலகத்திலே யாருக்கு சங்கை வேண்டுமோ, யாருக்கு மரியாதை வேண்டுமோ அது தக்வாவை கொண்டு கிடைக்கும். அதே தக்வாவை கொண்டுதான் உலகத்திலே மனித நேயம் வாழும், மனித நேயம் வாழும். சமீபத்தில் ஒரு கிதாபிலே படித்தேன், அதில் ஜரீர் இப்னு அப்துல்லா என்று நினைக்கிறது ரலியல்லாஹு தஆலா ஒரு சஹாபி, அவர் ஒரு குதிரை வாங்கினார், ஒரு குதிரை வாங்கினார், ஏதோ ஒரு விலை பேசி வாங்கிவிட்டார். வாங்கிய பிறகு நண்பர்களிடத்தில் அந்த குதிரை காண்பித்து நான் வாங்கி கொண்டு வந்தேன் என்று சொல்லும் பொழுது அந்த நண்பர்கள் சொன்னார்கள், இந்த குதிரைக்கு நீங்கள் கொடுத்திருக்கிற விலை போதாது, இது அதைவிட விலை பெருமானம் உள்ள குதிரை, அது அதைவிட விலை பெருமானம் உள்ள குதிரை, நீங்கள் உங்களுடைய பேச்சு சாதுரியத்தினாலே ஏதோ விலை குறைத்து வாங்கிவிட்டீர்கள், ஆனால் இது நீங்கள் கொடுத்த விலையை விட கூடுதல் விலை பெறும் என்று சொன்னார். இவர் என்ன செய்தார்? இப்ப இந்த காலத்தில் நம்ம சொன்னா, யாராவது ஒரு சாமான குறைச்சு வாங்கிட்டு வந்துட்டு சொன்னா, பாத்தீங்களா நான் போனாதான் குறைச்சு வாங்கிட்டு வருவேன். அதனால அவர் கூட்டிட்ட முதலே சொல்லி இருப்பார், எல்லாருக்கும் தெரியும். எந்த கடையை விலை குறைச்சு சொல்ற பழக்கம் இல்லை, முன்கூட்டியே இவர் என்ன கேட்பார் அதெல்லாம் தெரியும். சில ஊர்களில் விலை போட்டு வைக்கிற பழக்கம் இல்லை, ஏன்னா வர்ற ஆளை பொறுத்து விலை சொல்லலாம். ஆள் எப்படி இருக்கிறார், ஏமாற ஆளா ஏமாறாத ஆளா அதை பொறுத்தெல்லாம் விலை சொல்லுவாங்க. பார்த்து கனமானதா கனம் இல்லாத இதை பொறுத்தெல்லாம் விலை இருக்கு. ஆக விலை குறைச்சு வாங்குறதா நமக்கு பழக்கம். அந்த விலை குறைச்சு வாங்கிட்டு வந்து அடுத்தவர் நம்ம வாங்கின, உதாரணமாக 25 ரூபாய்க்கு வாங்கின பொருளை இன்னொருத்தர் 30 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டா இப்ப நம்ம சந்தோஷப்படுவோம், பத்தியா நான் 25க்கு வாங்கிட்டேன். ஆனால் சகோதரர்களே, இங்கே ஹஜ்ரத் ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த குதிரை யாரிடத்தில் வாங்கினார்களோ அங்கே திரும்ப கொண்டு சென்றார். கொண்டு சென்று விட்டு சொன்னார், நண்பரே நான் உங்களிடத்தில் பேசி விலை குறைத்து வாங்கி சென்று விட்டேன், இதனுடைய விலை இன்னும் கூடுதலாக கொடுக்க வேண்டும் என்று நண்பர்கள் சொல்லுகிறார்கள், எனவே கூடுதல் ரூபாய் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று அவர் சொன்னார். வித்தவர் என்ன சொன்னார், இல்லை இல்லை நான் சம்மதித்து கொடுத்து விட்டேன், நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள். இவர் சொன்னார், இல்லை நான் கொடுத்துத்தான் ஆவேன், என்றால் இதனுடைய உண்மையான விலை அது. கொடுத்து விட்டார். பிறகு குதிரை வீட்டுக்கு கொண்டு வந்தார். வீட்டுக்கு கொண்டு வந்த பிறகு வீட்டார்கள் சொன்னார்கள், சொந்தக்காரர்கள் சொன்னார்கள், குடும்பத்தார்கள் இது இன்னும் விலை பெறும் என்று சொன்னார்கள். இவர் 2வது தடவை சென்று பணம் கொடுத்து விட்டு வந்தார். அங்கே கேட்டார்கள், அவர்தான் சம்மதித்து கொடுக்கிறாரே, பிறகு ஏன் நீங்கள் 2வது தடவையும் திரும்ப சென்று அவருக்கு பணம் கொடுக்கிறீர்கள்? இந்த காலத்திலே சிந்திக்க முடியுமா? இப்படி ஒன்று நடந்தது என்று சொன்னாலே இப்ப சந்தேகங்களோட நம்ம பார்ப்போம், எப்படிப்பட்ட அப்பாவியா இருக்கிறாரு. அதான் நான் சொல்றது, அவங்க எல்லாம் அப்பாவி, ஆனா சேர்த்து அப்பாவி, ஆனாவை எடுத்துருங்க, நாமெல்லாம் தான் அவங்க எல்லாம் அப்பாவி. 2வது தடவையும் ஏன் கொடுக்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார், பாயாத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முழு உலகத்திற்கும் இது சவால் சகோதரர்களே. இந்த ஒரு நிலைமை ஏற்பட வேண்டுமானால் நான் சொல்ல வருகிற ஒரே ஒரு விஷயம் இதுதான், அல்லாஹ்வின் மீது உள்ள நம்பிக்கையின் மூலமாக ஆகிரத் கண்ணுக்கு முன்னாலே தெரியாத வரை இந்த நிலை வர முடியாது. பாயாத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலல் ஈமானி வ நுஸ்ரை லிகுல்லி முஸ்லிம், நான் ரசூலுல்லாஹ்வுடைய கையிலே பைஅத் செய்திருக்கிறேன், உடன்படிக்கை செய்திருக்கிறேன். என்ன உடன்படிக்கை? ஈமானின் மீதும் எல்லா முஸ்லிம்களுக்கும், முஸ்லிம்கள் சொன்னால் அப்போது முன்னாலே இருந்தவர்கள் முஸ்லிம்கள் அழைத்தான், எல்லா மனிதர்களுக்கும் நல்லதைத்தான் செய்ய வேண்டும் என்று நான் ரசூலுல்லாஹ்வுடைய கையிலே பைஅத் செய்திருக்கிறேன், உடன்படிக்கை செய்திருக்கிறேன். எல்லோருக்கும் நல்லது
செய்ய வேண்டும் என்று நான் உடன்படிக்கை செய்தேன். ஈமானுக்கு அடுத்தது இதுதான் சகோதரர்களே. நம்முடைய தொழுகையும் அதைத்தான் கூறுகிறது, நம்முடைய நோன்பும் அதைத்தான் கூறுகிறது, நம்முடைய ஜக்காத்தும் அதைத்தான் கூறுகிறது. நம்முடைய என்னென்ன காரியங்கள் இருக்கிறதோ அல்லாஹ்வுக்கு முன்னாலே சஜ்தா செய்கிறோம் என்று சொன்னால், சஜ்தா செய்துவிட்டு அங்கே போய் ஏமாற்றுவாரே ஆனால் இந்த சஜ்தா இவரை நரகத்திற்கு கொண்டு செல்லும் சகோதரர்களே. மல்லம் தன்ஹு ஸலாத்தானில் ஃபாஷாஇ வல் முன்கர் லம் யஸ்தத் மினல்லாஹி இல்லா பதா. யாருடைய தொழுகை அவருடைய கெட்ட காரியத்தை விட்டு தடுக்கவில்லையோ அந்த தொழுகை அவரை அல்லாஹ்வை விட்டும் தூரமாக்கும். அவர் தொழுகையால் அல்லாஹ்வை நெருங்க மாட்டார். தொழுகையின் மூலமாக மனிதர்களோடு நேயத்தோடு நடக்க பழகுவாரையானால் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும். நோன்பு ஜக்காத்தின் மூலமாக மனிதநேயம் பழகுவாரையானால் அது அல்லாஹ்வுடன் ஏற்றுக்கொள்ளப்படும். இது அல்லாஹ்விற்கு இபாதத்து தான். அதே நேரத்திலே இந்த இபாதத்திற்குள்ளே தாவத் இருக்கிறது, மனித நேயத்தின்பால் தாவத் இருக்கிறது. ஒரு மூமினான மனிதனுக்கு மாறாக நடக்க முடியாது. அத்தீனு அந்நஸீஹா ஹதீஸிலே இது இருக்கிறது. தீன் என்பதே, மார்க்கம் என்பதே, ஈமான் என்பதே, இஸ்லாம் என்பதே நஸீஹத், மற்றவர்களுக்கு நன்மை செய்வதற்கு பெயர். எந்தெந்த வகையில் எல்லாம் நன்மை செய்ய முடியுமோ நன்மை செய்ய வேண்டும். சகோதரர்களே, நான் முடிக்கிற கட்டத்துக்கு வருகிறேன். நன்மை செய்ய வேண்டுமானால் யாருக்கு நன்மை செய்வது? ஒவ்வொருவரும் தன்னுடைய உடலுக்கு கூட நன்மை செய்ய வேண்டும். இஸ்லாம் அதை ஏற்றுக்கொள்ளாது. என்னுடைய உடலுக்கு நான் தீங்கு உண்டாக்கிக் கொள்கிறேன். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், நான் இரவு முழுவதும் தொழுது கொண்டே இருப்பேன், பகல் முழுவதும் நோன்பு வைத்துக் கொண்டே இருப்பேன், ஒரு பகலும் விடமாட்டேன் நோன்பை. நாளெல்லாம் நோன்பு வைத்துக் கொண்டே இருப்பேன், இரவெல்லாம் தொழுது கொண்டே இருப்பேன் என்று அவர் நல்ல நியத்தோடு சொன்னார். எப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிந்ததோ அவரை அழைத்து சொன்னார்கள், சும் வஃப்துர், நோன்பு வைக்கவும் செய்யுங்கள், விடவும் செய்யுங்கள். கும் வனும், தொழுகவும் செய்யுங்கள், துன்பவும் செய்யுங்கள். வார்த்தை 4 வார்த்தைகள் தான். ஆனால் 400 கோடி மக்களுக்கு அல்ல 4000 கோடி மக்கள் இருந்தாலும் கூட, இந்த உலகம் 8000 வருஷம் அல்ல 80,000 வருஷம் இருந்தால் கூட, இந்த உலகம் 8 லட்சம் வருஷம் இருந்தாலும் கூட, இந்த 4 வார்த்தைகள் இருக்கிறதே. நோன்பு வைத்து வைக்கிறேன் என்று சொன்னால் என்ன சொல்ல வேண்டும்? தீன்தார் என்ன சொல்ல வேண்டும்? ஒரு நபி என்று சொல்ல வேண்டும். ரொம்ப நல்லது, நோன்பு வைத்துக் கொண்டே இருங்கள். இல்லை, இஸ்லாம் என்பது அப்படி இல்லை. உங்களுடைய உடலுக்கும் நீங்கள் சாத்தியமான காரியங்களைத்தான் செய்ய வைக்க வேண்டுமே தவிர, உங்களுடைய உடல் என்ற காரணத்தினாலே நீங்கள் எப்பொழுதும் நோன்பு வைக்கிறீர்கள் என்றால் வாழ்க்கையினுடைய கடமையிலே நீங்கள் தவறுவதற்கு வாய்ப்பு ஏற்படும் என்ற காரணத்தினாலே சும் வஃப்துர், நோன்பு வையுங்கள், அதை விடவும் செய்யுங்கள். கொம்பனும், தூங்கவும் செய்யுங்கள், தொழுகவும் செய்யுங்கள். அதே நேரத்தில் தூங்குகிறார், தொழுகவும் செய்கிறார், இரண்டும் செய்வாரே. ஆனால் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மிக அற்புதமாக சொன்னார்கள், நம்முடைய தூக்கமும் தொழுகைதான் என்று சொன்னார்கள். நம்முடைய தூக்கமும் தொழுகைதான். அது எப்படி தூக்கம் தொழுகையாகும்? தொழுவதற்கு ஒரு சுறுசுறுப்பு வருவதற்காகத்தான் நாம் தூங்குகிறோம்.